பிரேஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களையும் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, ஒரு சூப்பரான ஒரு சீரீஸ்ல இருக்கிறோம். ஆக்சுவலா நம்ம இயர் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு தொடர்ச்சியான ஒரு டீச்சிங்ஸ்ல தான் இருக்கும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்ற மாதிரி. பட் அந்த சீரீஸின் நடுவில் இந்த 5வது வசனத்தை தியானிக்கும் போது, சங்கீதம் 23:5 தியானிக்கும் போது, அதுல உள்ள ஒரு மினி சீரீஸ் ஓடிட்டு இருக்குதை நான் பாக்குறேன். இந்த இந்த மெசேஜ், ஐ மீன் இந்த இந்த 5ஆம் வசனம் துவக்கத்துல நான் இருக்கும் போது எனக்கு அது சீரியஸா இருக்கும், ஒரு தொடர்ச்சியான ஒரு எடுத்துட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு ஒன் பார்ட் மெசேஜா தான், ஒரு வார மெசேஜா தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். பட் கர்த்தர் நல்லவர். அவருடைய ஜனங்களுக்கு அவர் அக்வேர் ஆணிவரை பிரித்து எலாபரேட் பண்ணி அவங்களுடைய லைஃப், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய லைஃபை பெட்டர் ஆக்கிறதுக்கும், அடுத்த கட்டத்திற்கு அவர்களுடைய பர்சனல் லைஃப், அவங்களுடைய ஃபேமிலி லைஃப், அவங்களுடைய பிஸ்னஸ் லைஃப், அவங்களுடைய வேலை காரியங்கள், அவங்களோட ஃபினான்ஸ் எஸ்பெஷலி போறதற்கு ஆவியானவர் ஒத்தாசையை பாராட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா, ரொம்ப சூப்பரா வந்து வேதத்தின் புதைப்பொருள்களை வேதத்துல இருந்து ஸ்டாட்ஸ் எடுத்து, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு, வேதத்துல இருந்து ஐடியாஸ் கொடுத்து, வேதத்துல இருந்து ஆலோசனைகள் கொடுத்து, வேதத்துல இருந்து பிளான்ஸ் கொடுத்து, வேதத்துல இருந்து அவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி நீங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நடைமுறையில நம்மளுடைய ஃபினான்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும், நம்மளுடைய பிஸ்னஸ் வளர்றதுக்கும் தேவையான வேத ரீதியான பிப்ளிக்கல் சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு, நம்ம கிட்ட அநேக காரியங்கள் பேசிக்கொண்டு வர்றாரு. ஸோ அதோடைய கண்டினியூட்டியில தான் நம்ம இருக்கோம். ஸோ நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். மேக்கப் ஓவர்ஃப்ளோஸ், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்ற வசனத்தை தான் நம்ம தியானிச்சுனோம். மேக்கப் ஓவர்ஃப்ளோஸ் லாஸ்ட் வீக் வந்து நம்ம அந்த 4ஆம் வசனத்தை தான் நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷன்ல இருந்து போகலாம். எல்லாருக்குமே தெரியும், 2 ராஜாக்கள் 4:1-7 இதை தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் இப்போதைக்கு. அதில் நான் வசனம் 1லேருந்து நான் படிக்கிறேன். ஸோ தட் இன்னைக்கு யாருன்னா ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக நீங்கள் இந்த சீரீஸ் கேட்காத ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிங்கனால உங்களுக்கும் புரியணுன்றதுனால ஒரு அவுட்லைன் படிச்சுட்டு நம்ம போகலாம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, ஒரு ஊழியக்காரர் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து, ஒரு விதவை, ஒரு அம்மா, அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஊழியக்காரர், தீர்க்கதரிசிகள் கூட இருந்த ஒரு ஊழியக்காரர். அவங்க சொல்றாங்க, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். ஸோ கடன் கொடுத்தவன், அப்போ ஊழியக்காரங்க கடன் வாங்கலாமா அப்படின்ற ஒரு இதுக்கு நீங்க போயிடக்கூடாது, கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடக்கூடாது. அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா, ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து பஞ்சகாலமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ இது நார்மலான சம்பவம், உங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னும் போது, உலகமே அப்படித்தானே இருக்கு, நானும் அதுல ஒரு தான். அந்த மாதிரி ஒரு டைம் பீரியடா இருக்கலாம், கடினமான அந்த 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 ஊரே ஒரு கடினமான சூழல் இருந்திருக்கலாம். அதனாலதான் அப்படின்ற மாதிரிலாம் பேக்கப் பண்றாங்க. பட் பைபிளை மட்டும் நம்ம தியானிக்கலாம். இப்ப என்ன விஷயம்னா, நம்ம பிரச்சனையில மாட்டினுக்கிறாங்க, கடன்ல மாட்டிக்கிறாங்க, ஹஸ்பண்டா இருந்துட்டாரு, 2 குமாரர்கள் இருக்கிறாங்க, அவங்கள வந்து அடிமைகளாக்கி கொள்ள கடங்காரம் வரான் அப்படின்ற மாதிரி சீனு. அப்போ எலிசா தீர்க்கதரிசி அவங்க பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்றாங்க. அப்ப எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். ஸோ இதுதான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம ஆழமா தியானிச்சோம். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேற ஒன்றும் இல்லை என்றார். அப்பொழுது அவன், நீ போய், இதைதான் போன வாரம் நல்லா தியானிச்சோம் இல்லையா, நீ போய் எங்க போனோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, வெறும் பாத்திரம்னு ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. ஸோ இதனால நான் சொல்றேன், யாருன்னா உங்களை நீங்க வெறும் பாத்திரம்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க. இந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணதும் ஒரு வெறும் பாத்திரம் தான். ஏன்னா வெறும் பாத்திரமாவே இருந்து தேவையில்லாத வீட்டுல இருந்துச்சு, தேவையில்லாத இடங்கள்ல வெறும் பாத்திரமா இருந்ததுன்னா அது ஆசீர்வதிக்கப்படாத பாத்திரமா இருக்கும். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு வெறும் பாத்திரம் மாதிரி ஐ ஃபீல் எம்டி அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணணும். ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க யாரு கையில இருக்கீங்க அப்படின்றத வச்சுதான் உங்களுடைய ஃபியூச்சர் அமைது. அல்லேலூயா. திருப்பி சொல்றேன், இந்த வெறும் பாத்திரங்கள் யாரோ ஒரு பக்கத்து வீட்டுக்கார வீட்டுல இருக்கிற வரைக்கும் அது பிளஸட் வெறும் பாத்திரம் அல்ல, அது வேற வெறும் பாத்திரம். ஆனா ஊழியக்கார வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிற ஒரு கீழ்ப்படுதல் உள்ள ஸ்திரீயோட கைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வெறும் பாத்திரம் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பிசினஸ் மெட்டீரியல் ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த வெறும் பாத்திரம் கிளைமேக்ஸ்க்கு போயிட்டு வர பாருங்க. இந்த வெறும் பாத்திரம் எண்ணெயினால நிரப்பப்படுது, எண்ணெயை சேல் பண்றாங்க, அவங்களுடைய கடன்லாம் செட்டில் பண்றாங்க, வாழ்க்கை ஃபுல்லா அதை வச்சு ஜீவனம் பண்றாங்க. இதுதான் நடந்திருக்கு. நம்மளோட தியானம் என்ன அப்படின்னா, ஐ ஃபீல் எம்டி. நான் ஒரு வெறும் பாத்திரம் மாதிரி ஃபீல் பண்றேன் பிரதர். எனக்கு எனக்கு யாருமே இல்லை, நான் இந்த உலகத்துல வந்து நான் யூஸ்லெஸ் மாதிரி ஃபீல் பண்றேன். நான் பிரோஜனமற்ற ஒரு நபர் மாதிரி ஃபீல் பண்றேன். ஐ குடன்ட் கான்ட்ரிபியூட் டு மை ஃபேமிலி. என் குடும்பத்துக்கு வந்து என்னால
ஃபினான்ஷியலாவோ இல்ல உடல் ரீதியாவோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. நான் ஒரு தண்ட சோறு அப்படின்ற நம்ம வாலிப பசங்களாம் இப்ப நான்லாம் அதை கடந்து வந்திருக்கேன். காலேஜ் முடிச்சுட்டு அந்த டைம்ல வீட்டுல சும்மா இருப்போம்ல, முடியும். ஆனா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாது. ஒரு மாதிரி தண்ட சோறு மாதிரி தான், லிட்டரலா அதான் சொல்லணும். வெறும் பாத்திரம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நீங்க யாரெல்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா வெறும் பாத்திரத்தை வைத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம ஒரு விஷயம் நினைவு கொள்ளணும். அந்த 6 கற்சாடிகள் புதிய ஏற்பாட்டில் இயேசு செய்த அற்புதம் ஃபர்ஸ்ட் வெறும் பாத்திரமா தான் இருந்துச்சு. ஏன்னா உள்ள இருக்கிற திராட்சை ரசம் தான் காலி ஆயிடுச்சு. 6 வெறும் பாத்திரம், 6 கற்சாடி. ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம் தண்ணியை நிரப்பா அப்படின்னு சொல்றாரு. தண்ணி நிரம்பினதுக்கு அப்புறம் ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து அதை திராட்சை ரசமா மாத்தி, முந்தின திராட்சை ரசத்தின் அந்த மகிமையை காட்டிலும் டேஸ்ட்டை காட்டிலும் பிந்தின திராட்சை ரசத்தின் மகிமையும் டேஸ்ட்டும் வேற லெவல்ல இருந்ததுன்னு நம்புவோம். இயேசுவின் உலகத்துல வாழும்போது இயேசு செய்த முதல் அற்புதம். பயங்கரமான ஒரு ஸ்டோரி. ஸோ அதற்கு ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் இருக்கு, அது வெறும் பாத்திரம். ஸோ உங்களுக்கு ஹோப் கிடைக்கணும் அப்படின்னா அந்த வெறும் பாத்திரத்தையும் நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த வெறும் பாத்திரத்தையும் நினைத்துக் கொள்ளுங்கள். எந்த வெறும் பாத்திரமும் வீணா போகாது. ஸோ வெறும் பாத்திரமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் என் லைஃப்னு யோசிச்சுக்காதீங்க. ஒரே ஒரு விஷயம் தான் உங்க லைஃப்ல நடக்கணும். என்ன அப்படின்னா ரைட் பிளேஸ் ரைட் டைம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வெறும் பாத்திரம் அந்த டைம்ல பார்த்து யாரோ ஒருத்தர் எடுத்துன்னு போயிட்டு வேற எங்கேயும் வெளியே வச்சிட்டாங்க அப்படின்னா அந்த அற்புதத்திற்கு பாத்திரமானாகிய அந்த வெறும் பாத்திரமா இயேசு அந்த அற்புதம் செய்தார்ல, அந்த இடத்துல நடந்திருக்காரு. காண ஒரு நடந்திருக்காது. எப்போனா சரியான இடத்துல, சரியான அந்த அந்த கற்சாடி சரியான இடத்துல, அந்த காண ஒரு கல்யாணத்துல சரியான இடத்துல ரைட் டைம்ல வைக்கப்பட்டதுனால அந்த வெறும் பாத்திரத்தை வைத்து தேவநாம மகிமைக்கென்ற ஒரு மாபெரும் அற்புதம் இன்றைக்கு வரைக்கும் 2026 வரைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா தட் மீன்ஸ் சம்திங். ஸோ உங்களுக்கு அந்த ஹோப் ஆவியானவர் எனக்கு தரணும்னு ஆசைப்படுறாரு. whenever you feel empty, எப்பெல்லாம் நான் வெறும் பாத்திரம், நான் யூஸ்லெஸ்ஸா இருக்கிறேன், எனக்கு தான் ஒண்ணுமே தெரியாது வராது நினைக்கும் போதெல்லாம் இந்த 2 அற்புதத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெறும் பாத்திரம் ஒருத்தரோட கைக்கு போச்சு, அதுக்கப்புறம் அது பிரம்மாண்டம் ஆயிடுச்சு. இந்த காலத்துல எல்லாம் நான் தான் யோசிச்சு பாருங்க, ஏலம் விட்டுருவானுங்க. இந்த 6 கற்சாடி அதை ப்ரிசர்வ் பண்ணி, இயேசு செய்த அற்புதம் அப்படி ப்ரிசர்வ் பண்ணி இந்த நாட்கள்ல ஏலத்துல விட்டாங்கன்னா கோடி கணக்கில் போயிருக்கும். அப்போ வெறும் பாத்திரம் தான். இப்போ தான் அந்த திராட்சை ரசம் ஒண்ணுமா வச்சுன்னு இருக்க முடியும்? ஃபைன் வைன் ஆயிட்டு இருக்கும். அப்படி இல்லை, அது வெறும் பாத்திரம் தான். இயேசு தொட்டார். இயேசு இருந்த அந்த ஊர்ல இருந்துச்சு. ஒரு காலம் முதல் இயேசு செய்த அற்புதம் இந்த கற்சாடி தான் அப்படின்றத அந்த பாத்திரத்தை, அந்த பானையை, சாரி, அந்த கற்சாடியை உடைக்காம ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா 2000 வருஷமா இப்ப எவ்வளவு கோடிக்கு சேல் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஊரே பணக்கார ஊர் ஆகிடுற அளவுக்கு, ஊரே பணக்கார பயங்கர செழிப்பாகக்கூடிய அளவுக்கு அதோடைய தன்மை மாறுச்சு. என்ன மாறுச்சு? அதுக்கு மேல எதனா பெயிண்ட் அடிச்சாங்களா? கிடையாது. அது எங்கன்னா வேற எதனா ஃபாரின் லேண்டுக்கு போயிட்டு வந்துச்சா? இல்லை. அந்த அந்த கிளே பாட் அந்த 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 மேல இருக்கிற இதுவை ஆண்டவர் கோல்டா மாத்திட்டாரா? கிடையாது. அதே வெறும் பாத்திரம் தான். அதே அதோடைய எதனால, எந்த ஒரு இது கருவினால, எந்த ஒரு மெட்டீரியல்னால செய்யப்பட்டதோ, கிளேவோ வாட் எவர் இட் இஸ் செய்யப்பட்டதோ அதே கிளே தான், ஒண்ணுமே மாறல. அப்ப விஷயம் என்ன அப்படின்னா, யார் கையில இருந்ததுன்றது ரொம்ப முக்கியம். யார் அதை தொட்டுட்டு போனான்றது முக்கியம். நீங்களும் நானும் இதை கேட்டிருக்கும் போது நம்ம யார் கையில இருக்கோம் அப்படின்றத வச்சுதான் நம்மளுடைய வேல்யூ என்னன்றது குறிக்கப்படுகிறது. இது ரொம்ப சீரியஸான எக்ஸாம்பிள், கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. வென் யூ ஆர் ஷுர், நீங்க ஷுர் ஷார்ட்டா உங்களால ஒண்ணு சொல்ல முடியுமா? என்ன அப்படின்னா, ஷுர் ஷார்ட்டா நான் உறுதியா என்னால சொல்ல முடியும், நான் ஆண்டவருடைய பலத்த கைகளுக்குள்ள அடங்கி இருக்கிறேன், நான் உறுதியா ஆண்டவருடைய கையில தான் இருக்கேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடிந்ததுன்னா உறுதியா கவலையப்படாதீங்க. நீங்க வெறும் பாத்திரமா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வெறும் பாத்திரமா இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் தெரியுமா? பாத்திரம் நிரம்பி இருந்ததுன்னா அது சர்விங்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். பட் எம்டியா இருக்கும் போது ஆண்டவர் அந்த வெறும் பாத்திரத்தை வைத்து எதை வேண்டுமானாலும் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார், அவருடைய சித்தத்தின்படி. சோ நீங்க வெறும் பாத்திரமா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வெறும் பாத்திரம் அப்பா கையில இருக்குதா, இயேசுவின் கைகளில் இருக்கிறதா, அற்புத அடையாளங்கள் என் மூலியமா ஆண்டவரே ஃபில்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. கேட்கறதற்கு காதுள்ளவர்கள் கேட்கிறவர்கள். ஏன்னா கடந்த 3 வாரங்களுமா நான் பார்க்குறேன். ஆக்சுவலா என்னுடைய ப்ரிப்பேர்ட் மெசேஜ் வேற வேற பாயிண்ட்ஸ் இருக்கும். பட் ஆவியானவர் உள்ள வேற ஒரு விஷயத்தை அண்டர்லைன் பண்றாரு. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஆவியானவரால் நடத்துகிற திருச்சபைகள் அப்படிதான் இருக்கணும். ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஊழியக்காரர்கள் அப்படிதான் இருக்கணும். ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுவும் ஹோலி ஸ்பிரிட்டோட ஹெல்ப் தான், அதுவும் வரப்போகுது. பட்
இப்போதைக்கு உங்களுடைய ஆத்மாவுக்கு இந்த வார்த்தை தேவைன்னா அதை கொடுத்துருவார். இல்ல இல்ல இது இப்போதைக்கு நீ இது போட்டோம், மற்றதெல்லாம் அப்படியே ஹோல்ல அப்படின்னு கூட அவர் சொல்லுவார். காட் இஸ் ஏபிள், காட் இஸ் கேப்பபிள். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. வெறும் பாத்திரங்களை பார்த்து நான் டிக்ளேர் பண்றேன், இயேசுவின் நாமத்துல உங்களை ஆண்டவர் நிரப்புவாராக. உங்களை கொண்டு அவர் செய்ய போகிற காரியம் பிரம்மாண்டமா இருக்க போகுது, பயங்கரமா இருக்க போகிறது. நான் என்னையா பண்ணோம் அப்படின்னா, ஒன்றும் பண்ணாதீங்க. அவர்கிட்ட சரண்டர் ஆனா போதும். ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், என்னை நிரப்பும். இந்த பாட்டெல்லாம் பாருங்களேன், நிரப்புங்கப்பா வல்லமையெல்லாம். அது போல ஜஸ்ட் போர் யோர் ஆயில் ஆன் மீ லார்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஃபில் மீ அப் வித் யோர் பிரசன்ஸ். உங்களுடைய பிரசனத்தினால என்ன நிரப்புங்க, உங்களுடைய ஆசீர்வாதங்களால என்ன நிரப்புங்க, என்னை திருப்தியாக்குங்க. ஏன் திருப்தி ஆனா, நான் ஓவர்ஃப்ளோ ஆனா, நான் நிரம்பி வழிஞ்சேன்னா ஆட்டோமேட்டிக்கா தேவையுள்ள பாத்திரங்களில் நான் ஊற்றப்படுவேன். அது போல என்னை வந்து உபயோகமா பயன்படுத்தணும்பான்னு நீங்க கேட்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால வெறும் பாத்திரங்கள் வந்து அசட்டை பண்ண வேண்டாம். யாரா இங்க வெறும் பாத்திரமா இருக்கு, நீங்க கொஞ்சம் நிரம்பி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வெறும் பாத்திரங்களை அசட்டை பண்ணுகிற மனிதர்கள்லாம் நீங்க இருந்தீங்கன்னா, உங்களை விட அந்த பாத்திரம் காஸ்ட்லியா இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த 6 கற்சாடிகள் வந்து அந்த யூதர்களுடைய அந்த கலாச்சாரத்தின்படி கால்களை உள்ள இருந்து வெளில இருந்து உள்ள வரும்போது கால்களை கழுவுறதுக்கு தான் அது வைப்பாங்களாம். அப்பேற்பட்ட ஒரு பாத்திரம் ஆண்டவர் போய் வெறும் பாத்திரம் அந்த கற்சாடிகளை எடுத்துட்டு வாங்கும் போது 7வதா ஒரு கற்சாடி இருந்திருக்குன்னு நான் கற்பனை பண்ணிக்கலாம். 7வதா ஒரு கற்சாடி இருக்குது. அது அதோடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்குது. என்ன, அதுல தண்ணி இருக்குது. அது எடுத்து உள்ள வரவங்க கால் எல்லாம் கழுவிட்டு வராங்க. அந்த கற்சாடி இந்த 6 பார்த்து சிரிச்சிருக்கு. பாவம்னா நீங்க, நான் பார்த்து எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கிறேன், நான் பார்த்து எவ்வளவு கெத்தா இருக்கிறேன். ஆண்டவர் என்ன காரணத்துக்காக என்ன அழைச்சாரோ, என்ன படைச்சாரோ அதை நிறைவேற்றினேன். பாவங்களை எங்க கொண்டு போறாங்களோன்ட்டு இந்த 7வது பாத்திரம் தண்ணீர் நிரப்பப்பட்ட பாத்திரம், கால்களை கழுவ தண்ணீர் நிரப்பப்பட்ட அந்த பாத்திரம். இதுங்களை பார்த்து கிண்டல் பண்ணி கேலி பண்ண இருந்துச்சுன்னு வைங்களேன், வெறும் பாத்திரம் பாரு, தண்ணி எல்லாம் இருக்கிறதுலாம் கொட்டிட்டு போறானுங்கன்னு. எவ்வளவு காண்டா, எப்படி எப்படி இருந்திருக்கோ யோசிச்சு பாருங்க. போயிட்டாதான் தெரியுது, போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. நீங்க வந்து 7வது பாத்திரம் வந்து பார்க்கணும், எங்க போறான், எங்க எடுத்துட்டு போறாங்க வேலைக்காரங்க. பார்த்தா இயேசு வந்து தண்ணீர் தான் ஊத்த சொல்றாரு. என்னடா இது, கால் கழுவுற தண்ணி. நம்ம ஊர் கல்ச்சருக்கு வந்துடலாம். இப்போ சாதா குழா தண்ணி நம்மள கால் கழுவுறதுக்கு, நம்மள கால் கழுவுற தண்ணியை நம்மளுக்குள்ள ஊத்துறாங்க. இவனுங்களுக்கு என்ன குடிக்கிற தண்ணி ஊத்துறாங்க. மைட் பி அந்த ஊர்ல ரெண்டுமே சேம் வாட்டரா கூட இருக்கலாம், ஹூ நோஸ். நல்ல செழிப்பான ஊரா இருக்கலாம். பட் நான் இப்படி கற்பனை பண்ணேன். அவன் என்ன, அவனுக்குள்ள நல்ல தண்ணி ஊத்துறாங்களே, சரி இருக்கட்டும், ரெண்டுமே தண்ணி தானே, நம்மளுக்கு என்ன தண்ணினா அவங்க குடிக்க போறானுங்க, இவங்க அதை எடுத்து அவங்களுடைய கால்களை சுத்தம் பண்ண போறாங்க. அதனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்படியே பார்த்துனே இருக்குது. கொஞ்ச நேரம் ஆனா ஒரு ஹீரோ என்ட்ரு ஆகுறாரு. யாரு, நம்மளுடைய ஏசப்பா தான். ஹீரோ என்ட்ரிக்கு அப்புறம் தான் தெரியுது, கைகளை வைக்கிறாரு, பிளஸ் பண்றாரு. பிளஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேலைக்காரன், ஐ மீன் அந்த 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 இன்சார்ஜ் யாரோ, அவன் டம்ளர் எடுத்து உள்ள ஊற்றப்பட்டது என்னன்னா தண்ணீர், வெறும் தண்ணீர், சாதா தண்ணீர். வெளியே எடுத்து சர்வ் பண்ணும் போது தான் தெரியுது ரெட் கலர்ல இருக்குது. இந்த பாத்திரம் நினைச்சிருக்கலாம் அசட்டையா, இங்க இருக்கும் போதாவது நீங்க வந்து ஒழுங்கா தண்ணியா இருந்திருப்பீங்களா, அங்க போயிட்டு பாரு ரத்தமாயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து பாக்குற வரைக்கும் திராட்சை ரசத்துக்கும் ரத்தத்துக்கும் ஒரே கலர்ல இருக்கனால வித்தியாசம் தெரியாம கூட இருக்கலாம். பட் வெறும் பாத்திரமா இருந்தேன்னு நான் நிரப்பப்பட்டுதான் இருக்கிறேன். ஆனாலும் பிறர்லாம் கொஞ்சம் அசட்டை, அசிங்கம், நீங்களாம் பாரு யூஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு காலம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ கர்த்தருடைய காலத்துல இருந்திருக்கிறான்டா. இப்பதான் தெரியுது, இன்னும் ஏளனமா பார்த்து ஆளு, நான் என் கண்ணாடியில பார்த்து நான் என்னதான் ஏளனமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. கர்த்தருடைய பலத்த கருத்திற்குள்ள நம்மளோட சித்தத்தின் மையப்பகுதி நம்ம போற பட்சத்துல நிச்சயமா என்ன நடக்கிற பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா, அவர் தொட்டா நம்ம காஸ்ட்லி ஆகும். ஹல்லேலூயா. இந்த பாத்திரங்களை நான் நியூ டெஸ்ட்மென்ட்ல லிங்க் பண்றேன் பாருங்க. அது 2-3 வாரமாவே அந்த லிங்க் ஆண்டவர் பண்ணிட்டே தான் இருக்கிறார் வெவ்வேறு இடங்கள். கற்சாடி ஆண்டவர் கைப்படுற வரைக்கும் தண்ணி தான், வெறும் கற்சாடி. பட் when he touches, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த அந்த காலகட்டத்துல வாழ்ந்த அந்த ஒயின், ஓகே, அந்த கிரேப் ஒயினோடைய டேஸ்ட் ஃபிளேவர், காஸ்ட் பயங்கர அதிகம். இப்பயும் தான் காஸ்ட்லியா தான் இருக்கு ஒயின்லாம், கிரேப் ஒயின், பியூர் ஒயின்லாம் நான் சொல்றேன். தண்ணி காசு கம்மி, இலவசமா கூட சில இடங்கள்ல கிடைக்குது. அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எப்படி குறைந்த விலை மதிப்போட இருக்கிற ஒரு பொருளை, ஆர் விலை மதிப்பே இல்லாத இலவசமா இருக்கிற ஒரு பொருளை எப்படி அதிக ரேட் கொடுத்து, அதுவும் பயங்கர டேஸ்ட்ஃபுல்லான ஒரு வைனா மாறிச்சு பாருங்களேன். அதிக ரேட் கொடுத்து வாங்குற ஒரு 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 மாற்றம் நடக்குது. ஃப்ரம் நத்திங் டு ரிச்.
யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமே இல்ல, பணக்காரன். 6 கற்சாடியும் சேல் பண்ண எவ்வளோ ஆயிரங்களுக்கு போயிருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, விஷயம் தெரிஞ்சோம். நம்ம ஊரு இதுவே போட்டு பாருங்களேன். ஐயோ! எல்லாமே இப்ப கற்சாடினா, நம்மள மாரி இந்த சின்ன சின்ன விஷயம் எதுவும் பண்ணக்கூடாது. நல்லா நெட்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. நல்லா ஹைட்டா இருக்கும். பயங்கர ஹைட்டா இருக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட நான் ஒரு 6 அடி மனுஷன். அவன் இடுப்பு ஹைட்டாவது இருக்கும்னு நெனைக்கிறேன். அவனுடைய வயிறுலாம் அவ்வளோ பெருசு பெருசா தான் காட்டுறாங்க. அந்த அவங்களுடைய பாரம்பரியம் அந்த மாரி போல. 6 கற்சாடிகள், கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் அதுல ஊத்துறாங்க. நம்மளுடைய இதுல பண்ணா லிட்டர்ஸ் கணக்குல. மெனி லிட்டர்ஸ் அதுல ஊத்துறாங்க. இவ்வளோண்டு ஒரு ஒயின். ஓகே, நம்ம வாங்கி குடிக்கிற ஜூஸ்ல வந்து அது மிக்ஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து பியூர் ஒயின். அப்புறம் தான் மிக்ஸிங் நடக்குது. அதோடைய காஸ்ட், ஒரு பாட்டில் ஒயினே, பியூர் ஒயினே எவ்வளோ காஸ்ட் விக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அவ்வளோ கற்சாடிகள், நிறைய 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 6 கற்சாடிகள். அதோடைய ரேட் இப்படின்றதுக்குள்ள எப்படிங்க ஸ்பைக் ஆகுது? அது அந்த கற்சாடி யோசிச்சிருக்குமா? யோசிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இல்ல ஊத்துன அந்த வேலைக்காரன் தான் யோசிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப எங்க எங்க ஒரு அதிசயம் நடக்குது? எங்க ஒரு பிரம்மாண்டம் நடக்குது? எங்க ட்விஸ்ட் அடங்கியிருக்கு? எங்க மேன்மை அடங்கியிருக்கு? எங்க ஆசீர்வாதம் அடங்கியிருக்கு அப்படின்னா, நான் எங்க போனோன்னு நான் சித்தம் கொள்வதை விட, இப்பத்திக்கு எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல நான் கன்சிஸ்டன்ட்டா ஓடினே இருக்க போறேன். ஒரு நாள் நான் இயேசுவின் கரத்திற்குள் வருவேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்பத்திக்கு அது என்ன வேலை செஞ்சிருந்ததோ, அங்கதான் நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. கொஞ்சம் அவசரம். இந்த 6 கற்சாடியில ஒரு 6 கற்சாடிக்கு பயங்கர அவசரம். என்ன அவசரம்னா, பணக்காரனா ஆயிடணும். நான் பணக்காரனா ஆயிடணும். நான் பணக்காரன். எப்படின்னா பணக்காரன். எல்லாரையும் பாக்குதான். அவன் நல்லா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கிறான். நான் ஏன் இப்படி இருக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவசரப்பட்டு, பக்கத்து வீட்டு கல்யாணம். ஐயா, கற்சாடி பேசுதுன்னு கற்பனை பண்ணிக்கலாம் சும்மா. ஐயா, என்ன அங்க கூட்டின்னு போய் வைங்க. அங்க நல்ல இதை விட பணக்கார வீட்டு கல்யாணம். கூட்டின்னு போய் வச்சிருப்பாங்க. அதுலயும் திராட்சை ரசம் சர்வ் இருக்கலாம். பட் யூ நோ வாட்? உலகத்தை படைத்த சர்வ சிருஷ்டி கர்த்தர், குமாரனாகிய கிறிஸ்து, ஆதியும் அந்தமுமானவர், ஆதியிலிருந்து அப்ப ஏற்பட்ட சர்வ சிருஷ்டி கர்த்தர், அவர் கைகளில் தொடப்படுறதும், சாதாரண ஒரு வீட்டுல வந்து கொஞ்சம் லோ காஸ்ட், அதே ஒரு மீடியம் காஸ்ட்ல வைன் ஊற்றப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இங்க விஷயம் என்ன அப்படின்னா, இயேசுனால தொடப்படுறதுக்கும் காஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம யோசிக்கலாம், தியானிக்கலாம். அப்பாவுடைய கரத்தை குறிச்சு யோசிக்கலாம். இயேசுடைய கரத்தை குறிச்சு யோசிக்கலாம். அவருடைய ஆசீர்வாதமான கரம், அவருடைய செழிப்பான கரம், அவருடைய மகத்துவமான கரம், அவருடைய பரிசுத்தமான கரம். அந்த கரத்தினால் எதையெல்லாம் அவர் தொட்டாரோ அதெல்லாம் பயங்கரமா சூப்பர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த கரத்தை கொண்டுதான் அவர் வந்து மனிதனை படைத்தார். காலப்போக்கில் நிறைய அற்புதங்கள், அந்த கர்த்தருடைய பலத்த கரம் இதை செய்திச்சுலாம் வாசனம் இருக்கு இல்லையா? பழைய ஏற்பாடுல நடந்த அனைத்து காரியங்களும் கர்த்தருடைய பலத்த கரம் செய்தது. புதிய ஏற்பாடுல வந்தது அவர் மனிதனாய் மாறி, மனித ரூபம் எடுத்து இயேசுவாக வந்ததுக்கு அப்புறம், மனுஷகுமாரனாக வந்ததுக்கு அப்புறமும் அவருடைய கரத்தின் வல்லமை ஒரு பொழுதும் மாறவில்லை. யோசிச்சு பார்த்தா, தியானிச்சு பார்த்தா, அனுபவித்து பார்த்தா, ருசித்து பார்த்தா தான் தெரியுது. அவருடைய ஹேண்ட் நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கரம் இதை செய்துச்சு. கர்த்தருடைய கரம் செய்துச்சு. கர்த்தருடைய கரம் குறுகி போறது இல்லையே வாசனம் இருக்கு. குறுகி போனதோ அப்படின்னு கேட்க, இஸ் மை ஹேண்ட் டூ ஷார்ட் அப்படின்ற மாதிரி வாசனம் இருக்குன்னா, கை சின்னதாயிடுச்சுன்னு நினைச்சுக்கிறியா? நான் அப்படிப்பட்ட கரம் தெரியுமான்ட்டு அவ்வளவு மெச்சிக்கிற அளவுக்கு ஒரு அந்த பலத்த கரம், பலத்த ஒரு தொடுதல். அந்த கருத்தின் மூலியமா அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் அந்த 33 வருஷம் நடத்தப்பட்டது. ஐ மீன் 3 வருஷம் அப்படி சொல்லலாம். அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரெக்கார்டட். அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், ரெக்கார்ட் பண்ணலையா என்னன்னு தெரியல. பட் ரெக்கார்டடா 3 வருஷத்துல பயங்கர எங்கெல்லாம் தொட்டார். இப்ப சில பேர் சொல்லுவாங்களா, தொட்டதெல்லாம் வேணும் அப்படின்றான். தொட்டதெல்லாம் பொண்ணாச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது லிட்டரலா இயேசுக்கு நடந்துச்சு. எதெல்லாம் தொடுறாரோ அதெல்லாம் சக்சஸ்ஃபுல். தொட்டு ஏறுறாரு, படகுல ஏறுறாரு. பார்த்தா 2 படகு நிரம்பத்தக்கதாக பேதுருவுடைய அந்த போட் ஃபில் ஆயிட்டு, எப்பா நானும் கொடிய பாவி, எனக்கு போய் இவ்வளவு செஞ்சீங்கன்ட்டு அப்படியே ஆஜராரு. வா வா வா, இப்பதான் ரெடியா வர நீ. எப்ப எல்லாவற்றையும் இழக்க நீ தயாராகிறியோ, எப்போ ஃபர்ஸ்ட் நீ பாவின்னு அறிக்கை எழுதியோ, அப்ப நீ சீசன் ஆயிட்ட வாப்பான்னு கூட்டின்னு போயிரு. யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய கரம் செய்துச்சு. கர்த்தருடைய கரம் வேற எதாவது ஈவெண்ட் எங்கெல்லாம் போனாலும், சமாரிய ஸ்திரீ கிட்ட போற, தண்ணி குடமான்னு கரத்தை நீட்டுறாரு. ஒரு கரம் அங்க டிராவல் ஆச்சு. கரம் போனதுக்கு அப்புறம் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க இவர்தான் மேசியான்ட்டு, அறிக்கையிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும், நிறைய பேர் ரசிக்கப்பட்டாங்களான்னு தெரியல, அநேகர் சுகமாக்கப்பட்டார்கள். வார்த்தை போய் சென்றது. இந்த சமாரிய ஸ்திரீயும் அவர்களும் ரசிக்கப்பட்டிருப்பார்கள், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய கரம் டிராவல் ஆகுது. கர்த்தருடைய டேட்டா என்ன தெரியுமா?
காடுடைய மிராக்கிள் ரேட் என்ன பிரதர்? மிராக்கிள் ரேட் வந்து 100%. அப்படின்னா 100 நபர்களை இயேசு தொட்டார் என்றால் 100 நபர்களுக்கும் அற்புதம் நடந்துச்சு. 100 வியாதியஸ்தர்களை இயேசு தொட்டார் என்றால் 99 பேர் நல்லா இருந்தாங்க. ஒருத்தன் மட்டும் பாவம், அவன் அதிக பாவம் செஞ்சுட்டான், அதனால சரியாகல. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவன் எவ்வளவு பெரிய பாவின்றது இங்க விஷயமே கிடையாது. அது இல்ல மேட்ரு. இவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், இவர் எவ்வளவு பரிசுத்தமானவர் தான் இங்க கீ. அவன் எவ்வளவு அசுத்தமானவனா இருந்தாலும் இவருடைய பரிசுத்தத்தின் கரத்தின் தொடுதல், பரிசுத்த கரத்தின் தொடுதல் அவனுடைய பாவத்தையும் ஓட்டுச்சு, அவனுடைய மீறுதலையும் ஓட்டுச்சு, அவனுடைய அக்கிரமத்தையும் ஓட்டுச்சு, மெயினா அவனுடைய வியாதியை நீக்குச்சு. அதனாலதான் நிறைய இடங்கள்ல அற்புதம் சேர்த்து முன்னாடி சொல்ல பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்றார். ஏன்? when the holy God, பரிசுத்த குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த குமாரனாகிய கிறிஸ்து அசுத்தமான மனிதர்களை எங்கெல்லாம் போய் தொடுறாரோ அவர்களும் ஹீல் ஆகுறாங்க. ஸ்பிரிட், சோல், பாடி மூணுமே ஹீல் ஆகுது. நல்லா யோசிச்சுப்பாங்க. ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுமே மறுரூபமாகப்படுகிறது, மூன்றுமே மாற்றப்படுகிறது. ரட்சிப்பு வருது நிறைய பேருக்கு வந்து பிசிக்கல் ஹீலிங்கோட மட்டுமே போறாங்க. இது போன்ற காரியங்களை யாருனால முடியும் அப்படின்னா கர்த்தருடைய பலத்தை கருத்துனால தான். இந்த நாள்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, நான் வெறும் பாத்துறேங்க, நான் வெறும் பாத்துறேன், ஐ ஃபீல் எம்டி, நான்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் காலி, நான் வெறும் நிலம், நான் வந்து ஒரு வறண்ட நிலம். நிறைய பேர் சொல்லிப்பாங்க நான் வறண்ட நிலம். பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் அது ஃபில் பண்றதுல அவர் வல்லவரா இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வறண்ட நிலமா இருக்கிறான், ஒரு பணக்காரன் உங்களை வாங்கி அதுல பிளாட் கட்டணும்னு ஆசைப்பட்டானா உங்களோட லேண்டோட ஒர்த்தே கோடி கணக்கில் ஆயிடும். எத்தனை லட்சம் கோடிக்கு போகும்னு தெரியாது. அதனால அது மாதிரி நீங்க வறண்ட நிலம், நான் எம்டி லேண்டு, நான் வேஸ்ட் லேண்டு, நான் வந்து வெறும் பாத்திரம், நான் வெறுமையானவன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது வராதுன்னீங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அப்பா கையில ஒப்பு கொடுக்குற வேலையை பாருங்க. அப்பா எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, ஆனா இதுதான் நல்ல நியூஸ் நான் கேள்விப்படுறேன். ஏன்னா எதனா கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா அவன் சுயத்துல ஈடுபடுற வாய்ப்பு இருக்குது. எனக்கு தான் இது தெரியுமே, இது வருமேன்ட்டு அவனுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கும் அவனுடைய சுயத்திற்கும் வந்து அந்த சாய்ஸை சூஸ் பண்ற சான்சஸ் நிறைய இருக்கு. ஆனா வெறும் பாத்திரங்களுக்கான ஸ்பெஷல் மெசேஜ் என்கரேஜ் பண்ணிட்டோம். இந்த வார்த்தையை உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டோம். ஆவியானவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம். வாட்ஸ் த ஒன் திங் தட் யூ டூ? ஒரு விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா சரண்டர். இந்த வார்த்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். சரண்டர். ஆண்டவரே, நான் சிறுகணும், நீங்க பெருகணும், என் மூலியமாக நீர் மகிமை எடுத்துக்கொள்ளும். எனக்கு தெரியாதுதான்ப்பா, எனக்கு வராதுதான்ப்பா. நீங்க எல்லாரும் மனுஷங்க, என்னை சுத்தி சொல்ற மனுஷங்க சொல்றதுலாம் கிட்டத்தட்ட உண்மை மாதிரி தான் தெரியுது. ஆமா, எனக்கு ஒண்ணுமே தெரியல. உனக்கு ஒன்றும் வராதுடா, ஒன்றும் தெரியாதுடா சில பேருக்கு. ஆமா, நிஜமா தெரியலதான். அவங்க என்ன பொய்யா சொல்றாங்க? தெரியல, வரல, அரைக்குறையா இருக்கும், குறைவுள்ள பாத்திரமா இருக்கும். ஆனா அதனாலலாம் நம்ம வந்து குவிட் பண்ணிட முடியாது இல்லையா? நான் குறைவுள்ள மனுஷனா இருக்கிறேன், அதனால போதும், வேற யாருன்னா பெஸ்டா செய்யணும் அப்படிலாம் ஒதுக்கிட முடியாது. தூக்கணும்னா அவர் தான் தூக்கணும், கொடுத்தவர் தான் எடுக்கணும். அதனால நான் கொஞ்சம் அரைக்குறை தான், இல்லை நான் குறையாதான் இருக்கிறேன். அப்பா, என்னையும் நீர் பயன்படுத்த அழைத்திருக்கிறீரே, என்னை இன்னும் அதிகமாக பயன்படுத்தணும் போது குறைவுள்ள பாத்திரங்கள், இந்த வெறும் பாத்திரங்கள், இதை கொண்டு ஆண்டவருடைய கரம் அங்க பட 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 பெரிய அற்புதங்கள், பெரிய காரியங்கள். இன்றும் 2000 வருஷம், 4000 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 6000 வருஷமா அவருடைய ஹிஸ்டரியை பேசிட்டு, அவருடைய கரத்தின் வல்லமைகளை பேசிட்டு இருக்கோம் உலகத்துல அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு கரம் பாருங்க. யோசிச்சு பாருங்க. அந்த கரத்தை கொண்டுதான் அவர் வந்து சர்வ சிருஷ்டியை வார்த்தையில படைக்கிறாரு. அவர் அந்த தோட்டத்துல, ஏதேன் தோட்டத்துல உலாவும் போது எந்தெந்த கனியை தொட்டாரோ அந்த கனியில அப்படியே தான் இருக்குது. இளநீர் தொட்டிருந்தாரு, லைட்டா இருக்கும், இருந்தாலும் அவருடைய மகத்துவம் பெருசு. மாங்காவோ எல்லோரும் அவர் எப்படி படைச்சாரோ, எப்படி சிருஷ்டித்தாரோ அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. கரத்தினால மனிதனையும் படைக்கிறாரு, அனிமல்ஸையும் படைக்கிறாரு, எல்லாமே அப்படி அப்படியே தான் இருக்குது. ஒண்ணுமே மாறல பாருங்க. மனுஷன் தான் மாறிட்டான், கொஞ்சம் குணநலம் மாறிச்சு பாவம் வந்ததுக்கு அப்புறம். எல்லாமே அப்படிதான் இருக்கு. எப்படிங்க ஒரு 6000 வருஷம் கிட்டத்தட்ட எப்படி அப்படியே இருக்கும் அவருடைய படைப்புகள், எதுவுமே கரெக்ட் ஆகாம? ஐ மீன் மனுஷனை தவிர எல்லாமே. ஏன்னா அதுக்கு தெரியும், படைச்சவர் ஒரு நோக்கத்தோட படைச்சிருக்காரு, கன்சிஸ்டன்டா நிறைவேற்றினே இருக்கலாம். நம்ம போய் கெடுத்து விட்டாதான் உண்டு வளங்களை, இயற்கை வளங்களை, அனிமல்ஸை, கிராஸ் பிரீட் அது இதுன்ட்டு கெடுத்து விட்டுறானுங்களா? பட் காட் படைச்சது வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட் ரொம்ப சூப்பரா போகுது பாருங்களேன். கர்த்தருடைய கரம் 6000 வருஷம் முன்னாடி அவர் வச்சது அப்படியே இருக்குன்னா, வாட் அபவுட் யூ? உங்களை கொண்டும் என்னை கொண்டும் அவர் எவ்வளவு செய்வாரு, என்னெல்லாம் செய்வாரு, எந்த அளவுக்கு வல்லமையா செய்வாரு என்பதை கொஞ்சம் நிதானிக்கணும், யோசிக்கணும். நிறைய பேருக்கு என்ன அவசரம் அப்படின்னா, இப்ப நீங்க இது 3வது வாரம் கேட்டுருந்தீங்கன்னா சரி அது இருக்கட்டும், சீக்கிரம் 2 ராஜாக்கள் 4 முடிங்க, அடுத்த மெசேஜ் போலாம் அப்படின்னு மட்டும் நீங்க யோசிச்சுக்கணும். பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியதா இருக்கு. இழப்புனா வார்த்தை இழப்பு. ஏன்னா when Holy Spirit
ஃபீல்ஸ் தட் ஹி ஷுட் டேக் யூ ஸ்லோ. உங்களை இந்த ப்ராசஸ்ல இப்போதைக்கு நீங்க இருக்கிற இந்த ப்ராசஸ் நான் ஸ்லோவா எடுத்துட்டு போறேன். ஸ்லோவானா ஆழமா ஆழமா ஸ்லோவா நான் எடுத்துட்டு போறேன். அணுவணுவா ரசிச்சுட்டு வா. ஒவ்வொரு வாரமும் வார்த்தையினால நான் உன்னை நிரப்ப போறேன். எஸ்பெஷலா எஸ்ஐசியில நான் நிரப்ப போறேன். எஸ்ஐசியில வந்து வார்த்தையை கேட்கறியா? கேட்டு அதை கீழ்ப்படுகிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். நீ உன்னை ஆசீர்வதிக்காத வழிய நான் விட போறது இல்லைன்னு ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டாருன்னா நீங்களே நினைச்சாலும் கொஞ்சம் அப்படி இப்படி ஷேக் ஆக முடியாது. ஏன்னா இஸ்ரவேலை உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி நம்ம ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ முடியலன்னு வேற சொல்வீங்களா? நீங்க நிச்சயமா வாழ்ந்துதான் ஆகணும். ஏன்னா அவருடைய நாம மகிமைக்கு என்று நீங்க அவரை சீரியஸா எடுத்துக்கிட்ட ஒரு மனுஷனா இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார். என்னை கொண்டும் செய்வார், செய்து கொண்டு இருக்கிறார். வருகிற நாட்கள் பிரம்மாண்டமா செய்வார். ஓகே, வெறும் பாத்திரம், வெறும் பாத்திரங்கள். யூ நோ வாட்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது எப்படி இருந்தது? வெறுமையும் இருள் சூழ்ந்தமா இருந்தது. வெறுமையா இருந்தது. வெறுமையா இருந்த இந்த பூமியை இப்போ காசு கொடுத்து நம்ம பார்க்குற இயற்கை ரீதியான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ், ஊட்டி, கொடைக்கானல், வேற என்ன டார்ஜிலிங், நீங்க எங்களை கேங்டாக், வேற என்னப்பா அப்படியே காஷ்மீர், இந்த பக்கம் கீழே அப்படியே கன்னியாகுமரி, தமிழ்நாடு எவ்வளவு அழகு, கேரளா எவ்வளவு அழகு. நான் இந்தியாவை பத்தி மட்டும் தான் பேசுறேன். சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர், எல்லாம் உலகத்துல இங்க இதெல்லாம் ஐ மீன் நேச்சுரல் இயற்கையான காரியங்கள். தாஜ்மஹால்லாம் இதுல வராது. பஞ்சபட்சம் மனுஷன் கிரியேட் பண்ண இயற்கையா படைக்கப்பட்ட எந்த மலையை பார்த்தோம், ஐயோ மவுண்ட் எவரெஸ்ட் எவ்வளவு பெருசாக அப்படின்னு வியந்து காசு எல்லாத்துக்குமே காசு பாருங்க. ஊட்டிக்கெல்லாம் ஃப்ரீயா போயிட முடியாது. டூரிஸ்ட் ஸ்பாட்ல போனாலே என்ட்ரி டிக்கெட் போடுறான், 10 ரூபாய் 20 போடுவான். அப்போ நம்ம என்ன இயற்கையை பார்த்துக்கிறது எதுக்கடா எனக்கு காசு போடுறீங்க? மெயின்டெனன்ஸ்க்கு அவன் போடுவான். அது அவனுடைய பிசினஸ், அதை விட்டுருங்க. விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 6026 இயர்ஸ் முன்னாடி அதெல்லாம் வெறுமையா இருந்துச்சு. வெறுமையா இருந்தது எப்படி இப்ப இவ்வளவு காஸ்ட் 2026ல ஏங்க இவ்வளவு காஸ்ட் ஆகுது? ஏன் இங்கெல்லாம் போயிட்டு ஒரு நேச்சுரலான ஒரு வியூ பகத்தியா? இதுல ஒரு காமெடி. சன்ரைஸ் சன்செட்டு, சூரியன் உதிக்கிறதையும் சூரியன் அஸ்தமிக்கிறதையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து பார்க்கணும்னா அதுக்கு ரேட் ஆகுது. அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அப்படியே சூப்பரா அழகா தெரியுமே வியூ பாயிண்ட், சன்ரைஸ் பாயிண்ட், சன்செட் பாயிண்ட். எப்படிங்க சூரியன் உதிக்கிறதையும் அஸ்தமிக்கிறதையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இந்த ஆங்கிள் பார்த்தா எப்படி காசு ஆகுது? அது எங்க ஆதியில எப்படி இருந்துச்சு? ஒண்ணு வெறுமையா இருந்துச்சு. ஆதியில வெறுமையா இருந்த இந்த உலகத்தை இவ்வளவு பிரம்மாண்டங்கள்னாலும் அழகுனாலும் நிரப்பந்து யார்? குமாரனாகிய கிறிஸ்து, குமாரனாகிய தேவன். அவர் அவருடைய சர்வ ஞானத்தை, பிதாவுடைய சர்வ ஞானத்தை கொண்டு வார்த்தையானவர் யார் தெரியுங்களா? இயேசுதான். இயேசுதான் குமாரன் நம்ம அட்ரஸ் பண்ணோம். குமாரன் வார்த்தையினால படைக்கும் போது சர்வ சிருஷ்டி, இந்த அழகான நம்ம பார்க்குற அனைத்து அழகுகளும் ஆண்கள் உட்பட பெண்கள் உட்பட அழகுன்னு வரும்போது ஹியூமன் பீயிங்ஸை நம்ம மிஸ் பண்ற முடியாது. நீங்க பார்த்து ரசிக்கின்ற ஒவ்வொரு கிரியேஷன்ஸையும் ஆண்டவர் வெறுமையிலிருந்து அழைத்து, வார்த்தையினால அழைத்து, அவருடைய கருத்தினால வணைந்து 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 கருத்தினால அழகுபடுத்தி, இப்படிதான் இருக்கணும் மனுஷனா, இப்படி இருக்கணும், என் சாயல்ல இருக்கணும், என் ரூபத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு அழகு பார்த்து இன்றைக்கு அந்த பெண்கள் தான் அலங்கரித்து அவங்க ரொம்ப ஹை காஸ்ட் கொடுத்து, கிட்டத்தட்ட மேரேஜ்ல என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? பிசினஸ் நடக்குது. எல்லாம் தங்கம் எங்கெல்லாம் போட்டு இருந்தா இவ்வளோ காஸ்ட்லியா நான் என்னுடைய மகளை நான் விற்கிறேன், இந்த சென்ஸ் நான் கொடுக்குறேன், நான் அழகுபடுத்தி ரொம்ப காஸ்ட் ஹை, இது எவ்வளவு சவரம் தங்கம் போடுறாங்க யோசிச்சு. நான் சவரம் போட்டு உங்களுக்கு அனுப்புறேன். ஒவ்வொரு மாப்பிள்ளலாம் என்ன இந்த பக்கம் வந்து வேற மாதிரி விஷயங்கள் நடக்கும். நான் லேண்ட் வச்சுக்கிறேன், நான் சொந்த வீடு வச்சுக்கிறேன், இலவசமா. அப்போ திருமண உடன்படிக்கைகள் இந்த நாள்ல ஆண்டவர் அலங்கரித்த, அழகு பார்த்த ஆண்டவர் தன்னுடைய பலத்த அழகான கருத்தினால வணைந்த இந்த மனுஷர்கள் அவங்க பை ஹியூமன் பீயிங்ஸாவே எவ்வளவு காஸ்ட்லி ஆயிட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ இதெல்லாம் யார் துவக்கம் எங்க இருக்குது? யாருடைய கரம் அதை தொட்டது? யாருடைய கரம் வணைந்தது? யாருடைய வார்த்தையெல்லாம் இருந்துச்சுன்னா, ஃப்ரம் நத்திங் டு கிரேட்னஸ். வெறுமையிலிருந்து எப்படி சொல்றது? வெறுமையிலிருந்து பெருமை சொல்ல, அவங்க பெருமைப்படுற இடத்துக்கு அப்படியே ஒரு மவுண்ட் எவரெஸ்ட்ல எத்தனை பேர் அந்த உச்சி அப்படின்னா சேர்ந்து அப்படின்னு முயற்சிக்கிறான் பாரு. எவ்வளவு பிரம்மாண்டங்கள்! மனுஷன் படைச்சதே பிரம்மாண்டமாக சில விஷயங்கள். ஆண்டவர் படைச்சது இன்னுமே வியக்கத்தக்கதாக. சயின்டிஸ்டுக்கெல்லாம் தலைகால புரிய மாட்டேங்குது. கேலக்சியை பாக்குறா, என்னடா இது எவ்வளவு படிச்சாலும் ஒரு எண்டுக்கே வரமாட்டேங்குது. இது எவ்வளவு தோண்டு வந்துனேங்குது பாருங்க, புதையல் மாதிரி. வேலை ஸ்டார்ஸை பார்த்தா அது ஒரு பிரம்மாண்டம். எல்லாமே அவருடைய கரங்கள் அசால்ட்டா இப்படி இப்படின்றதுக்குள்ள
அவருடைய மெயின் ஞானத்துல, அவருடைய சர்வ ஞானி இல்லையா அவர், அந்த ஞானத்துல அவரால் இவ்வளோ பிரம்மாண்டங்களை செய்ய முடியும் என்றால், வெறும் பாத்திரம் வெறும் பாத்திரம் சொல்றீங்களே நீங்க எல்லாருமே, ஜெனிசிஸ் 1-2க்கு போகணும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம நினைவு கூறணும். பூமியானது வெறுமையானது. இப்ப நீங்க சொல்லிக்கணும், நெல்சன் ஆனந்த், நெல்சன் ஆனவன் உங்க பேர் போட்டீங்க சொல்லுங்க. வெறுமையா தான் இருக்கிறான், இருந்தாலும் பரவாயில்ல, இவனை வெறுமையில இருந்து பெருமையா மாத்து. பெருமை உள்ளவனு கர்த்தர் அப்படி போயிடாதீங்க. பெருமை உள்ள கிறிஸ்து பெருமைப்படுகிற ஒரு நபரா அப்படி வச்சுக்கலாம். சூப்பரா இருக்கு. வெறுமை டு ஃப்ரம் நத்திங் டு கிறிஸ்து பெருமைப்படுகிற ஒரு நபர். அப்போ எவ்வளவு குவாலிட்டி, எவ்வளவு ஸ்டாண்டர்ட், எவ்வளவு பெரிய ஒரு 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 உயர்ந்த நிலை, எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து, எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை, எவ்வளவு பெரிய ஒரு செழிப்பு நம்மளுக்கு வந்து ஆண்டவர் கொடுக்க வல்லவராக. யோசிச்சு பாருங்க, அவரால் எப்படின்றதுக்குள்ள முடியும். திருப்பி நான் சொல்றேன், அவரால் எப்படின்றதுக்குள்ள முடியும். பைபிள் அநேக சாட்சிகள் இருக்கு. சில சாட்சிகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளரும். சில சாட்சிகள் அப்படின்றதுக்குள்ள மாறும். ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பழைய ஏற்பாட்டுல யோசேப் கைதியா இருக்கிறாரு. வாப்பா உன்னை அரண்மனையில இருந்து கூப்பிடுறாங்க. அவள் தான் எது கூப்பிடுறாங்கன்னு தெரியல, முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு வரும்போது பார்த்தா இந்த மாதிரி ஒரு கனவு சொல்றான் போது, அவள் நான் கனவை எக்ஸ்பிளைன் பண்ணோட, நீ தானே கவர்னர், உன்னை விட ஞானம் வேற எங்க போறது, தேவ ஞானம் எங்க போய் தேடுறது, வா நீ தான் இருக்கலாம் லாக்கின்னு சொல்லிட்டு, கிரைசிஸ் டைம்ல, கிரைசிஸ் மூமெண்ட்ல, உலகமே பஞ்சத்துல போகுது, நெக்ஸ்ட் 7 இயர்ஸ் ப்ராஸ்பரிட்டி, அதுக்கப்புறம் நாஸ்தி அட போகுதுன்ற மாதிரி இப்பயே சேர்த்து வைக்கலான்ட்டு பிளான் ஆண்டவர் இவர் மூலியமா செய்து, ஒரு நாள்ல எப்படிங்க ஒரு நபருடைய வாழ்க்கையை மாறும் அப்படின்னா, யோசேப்புக்கு அதை செய்தார். இது மட்டும் செய்யல. இப்ப நான் சொல்ல போறது நிறைய பேருக்கு ஜாலி ஆயிடுவாங்க பாரு, வாலி பசங்களாம் கேட்டிருந்தா, கைதி நேற்று வரைக்கும் ஆள் அடையாளம் இல்லை, ஏன்னா ஏதோ ஒரு ஊர்ல கிடக்குறேன், கனவை ஒருத்தனுக்கு சொன்னேன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவன் போய் மறந்தான், 2 வருஷம் ஆச்சு, அவன் பேர் கூட ஞாபகம் இல்லைன்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை. எந்த பக்கம் பார்த்தாலும் வெறும் சவுறு. ஜெயில் எப்படி இருக்கும், நல்லா அலங்கரிக்கப்பட்டா இருக்கும் சவுறு, இருளு, என்ன பண்றது, ஏது ஃபியூச்சரை குறிச்சு ஒண்ணுமே ஐடியாவே இல்லை, வெறுமையா ஃபீல் பண்ணீங்களா? யோசேப்பை நினைவு கூர்ந்து கொள்ளுங்க. ஒரே நாள் அழைப்பு வருது. எங்கிருந்து வருது? ராஜா அரண்மனையிலிருந்து வருது. இவருடைய வரங்கள் இத்தனை நாள் எதற்காக இவர் ப்ரிப்பேர் பண்ணாரோ, எதுக்காக, ஒண்ணுதான் இவருக்கு தெரியும், கனவுகளை இன்டர்பிரேட் பண்றது, ஓகே, வியாக்கியானம் பண்றது. அந்த ஆவிக்குரிய ஒரு 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 ஸ்கில்ல, ஒரு ஒரு வரத்தை, ஒரு அபிஷேகத்தை இவர் வந்து கன்சிஸ்டன்டா ஜெயில இருந்தா கூட செஞ்சுனே இருக்கிற பட்சத்துல, கர்த்தரோட உறவுல கன்சிஸ்டன்டா இருக்கிற பட்சத்துல, தேவையான டைம்ல ஒரே நாள்ல அப்சைட் டவுன் திரும்பிச்சு, கையில மோதிரம் மட்டும் போடல, ஐ மீன் அந்த செகண்ட் இன் ரேங்க் அந்த அதிகார மோதிரம் போட்டாங்க. போட்டதோட சும்மா இல்ல, ராஜா பார்த்தாரு, என் பொண்ணையே உனக்கு குத்துறான்னு சொல்லிட்டு, ராஜாவுடைய அந்த உங்களுடைய மங்களையே அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு 30 வயசுலன்னு சொல்லிட்டு வேதவாசனம் சொல்லுது. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரே நாள்ல எந்த அளவுக்கு மாறுதுன்னா, அச்சியம் கொடுத்தாரு, திருமணத்தையும் பண்ணி வச்சாரு. எப்பேற்பட்ட ஒரு ஆண்டவர் நம்ம வணங்கி இருக்கிறோம் பாருங்க. அப்ப அவருக்கு அறத்தினால யோசேப்புடைய வாழ்க்கை இதெல்லாம் பாருங்க, ஒரே நாள்ல ஷிஃப்ட் ஆன ஸ்டோரி. ஆனா இட் டுக் மெனி இயர்ஸ் ஃபார் ஹிம் டு கெட் ப்ரிப்பேர்ட். 17 வயசுல, கிட்டத்தட்ட 17 வயசுல வந்து அவர் வந்து அவங்க அண்ணனுங்க விற்கிறாங்கன்னு சொல்றாங்க. 30வது வயசுலதான் இந்த சீன் நடக்குது. அப்ப 13 வருஷம் அவர் வந்து கடுமையான பாதைகளை, வெறும் வெறும் பாத்திரம், நான் வெறும் பாத்திரம் இதுல இருக்கும்போது, அந்த குழியில போட்டாங்களே இருக்கும்போது வெறும் பாத்திரம், ஹியர் நத்திங். அதுக்கப்புறம் போத்திபாரோட அரண்மனையில வெறும் பாத்திரம். அவர் என்ன பயங்கர லீடர்ஷிப்ல இருக்கலாம், ஆனா அங்கேயுமே ஒரு கைதியா தான் கூட்டு வராரு, ஓகேவா, ஒரு வேலைக்கார மாதிரி தான் கிட்டத்தட்ட. அங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மனித தயவெல்லாம் நிரப்புறாரு. ஜெயில போனாலும் இவர் ஒரு ஜெயிலருக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி கிட்டத்தட்ட அப்படியே இவர் தான் பயங்கரமா லீடர்ஷிப் ஸ்கில் ஆகுது. அதுக்கிட்ட சம்பளமா கொடுத்துருவாங்க. இல்ல பாப்பா வெளியே போய் டீ சாப்பிட்டு வரலாம் ஜெயில, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. எதா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வெளியெல்லாம் வரக்கூடாது. ஸோ எல்லா காரியமா இருந்தாலும் வெறும் பாத்திரம் தானே. நைட் உட்காந்து யோசிச்சிருப்பாரு, நம்மள நல்லா வேலை வாங்கிக்கிறாங்க, நம்ம நல்லா நம்ம நல்லா லீடர்ஷிப் பண்ணோம், அந்த ஆள் சம்பளம் வாங்குறான் ஜெயிலரு, ஆனா லீடர்ஷிப் பார்த்தா நான் தான் பண்றேன். ஏதோ ஒரு விஷயம் ரிஃபைன் பண்ணே இருக்கிறாரு, செதுக்கினே இருக்காரு. பட்ட தீட்டத்துல கத்தி சாணம் பிடிக்கிற மாதிரி ஜிங் 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 ஒவ்வொரு நாளும் யோசிப்பை யோசிச்சு பார்க்கும்போது தீட்டினே இருக்காரு. தீட்டினே இருக்காரு. என்ன, இவருக்கு ஒரு கேள்வி வந்துருக்கணும் யோசிப்புக்கு, நான் கைதியா இருக்கிறேன், எனக்கு ஏன் மனித தயவு கிடைக்குது, எனக்கு ஏன் லீடர்ஷிப் கிடைக்குது? அந்த ஜெயிலருடைய கண்கள்ல போத்திபாரோட அரண்மனையிலேயே ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு. ஊருக்கு விற்கப்பட்டது ஒரு கைதியா தான், ஐ மீன் ஒரு ஸ்லேவ், ஒரு அடிமையா இருந்தாலும் எங்கெல்லாம் போறோம் அங்கெல்லாம் லீடர்ஷிப் ட்ரைனிங் மட்டும் ஸ்ட்ராங்கா நடக்குது. தீட்டினே இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? ஒரு விஷயம்,
அவருக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். என்ன அப்படின்னா, இவன் தான் கவர்னர் அந்த ஊருக்கு, செகண்ட் இன் பொசிஷன். இவன் வந்து கிரைசிஸ் ரொம்ப கொடிய காலகட்டங்கள்ல, ஈவன் யோசேப் ஆகிய என் மகன், இவன் வந்து நல்ல லீடர்ஷிப் பண்ணணும் அப்படின்னா, இவன் ஃபர்ஸ்ட் கிரைசிஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். என் கூட சேர்ந்து இணைந்து டிராவல் பண்ணுங்க. ஆவியானவர் தெளிவா பேசிக் கொண்டிருக்கிறார். 13 வருடங்களாக யோசேப்பு கடந்து வந்தது என்ன? பஞ்சம். ஏன்னா ஜெயிலனா பிரியாணி போட்டா மகிழ்விப்பாங்க, கிடையாது. பஞ்சம் பஞ்சம் பஞ்சம். குழிக்குள்ள பஞ்சம். மேல பார்த்தா அப்படியே வானத்தை தவிர ஒண்ணும் தெரியல. அண்ணன் எட்டி பார்த்து கிண்டல் பண்றாங்க, அடிச்சிடலாமா வித்துடலாமான்னு பேரம் பேசுறாங்க. ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே க்ளூலெஸ்ஸான ஒரு லைஃப். இங்க பார்த்தா பொய்ப்பழி. எத்தனை பேர் அதை கடந்து போய்க்கிறாங்க. பொய்ப்பழி பொய்ப்பழி. அதுவும் பொம்பளையோட கேஸ். சாதா ஒரு இது, சாதாரண ஒரு பொண்ணு பொய் பழி கொடுத்தாலே ஒரு கதி ஆகிடுவாங்க. இன்னும் போத்திப்பாருடைய மனைவி, அவர் வேற அந்த ஊர்ல பெரிய தலையா இருக்கிறார். அவர் வீட்டுல எஜமா, இவருடைய எஜமா, எஜமாட்டி அம்மா, அந்த அம்மா இவர் மேல ஆசைப்பட்டு கே இந்த அம்மா செட் ஆக மாட்டான்ட்டு திருப்பி விட்டு பழி வாங்கிட்டாங்க. எப்படி இருந்திருக்கும் பாருங்க லைஃப். அவர் கடந்து அந்த 17 டு அப்பா வீட்டுல இருக்கிற வரைக்கும், யாக்கோபு அவர் வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்தது. எப்போ கனவு தரிசனம் உள்ள வந்துச்சோ அணில இருந்து விடாம அடி 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 அடி, கிரைசிஸ் 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 கிரைசிஸ். 13 வருஷம் நல்லா ஃபைன் டியூன் பண்ணி, நல்லா பட்டு நல்லா ஷார்ப்பா ஆனதுக்கு அப்புறம் ஆண்டவர் பாக்குறாரு, இப்ப இறங்கடா தலைவனை, இறங்கடான்றோம். என் பிள்ளை இப்ப இறங்குவான் பாடுறான்ட்டு. சும்மா ராஜ மேன்மையோட, ராஜ அதிகாரத்தோட, முழு ஞானத்தோட, அதுதான் சொல்லணும்ல. அந்த 13 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பார்த்துட்டேன். நான் நிறைய கடந்து வந்துட்டேன். ராஜாக்கு எந்த மாதிரி திரும்ப ஐடியா கொடுக்குறாரு இவரு? 7 வருஷம் ஸ்டோர் பண்ணிடலாம் தலைவரே. அதுக்கப்புறம் வருவானுங்க. உலகமே பஞ்சத்துக்கு போகுது. எவெல்லாம் வரானோ நம்ம வைக்கிறது தான் ரேட்டு. நான் ஒரு சின்ன 1 கிலோ உதாரணத்துக்கு சொல்றேன். 1 கிலோ அரிசியா இருந்தா கூட காசா கொடு, காசு இல்லையா உன் லேண்டை கொடுத்துரு. அது காஸ்ட்லி லேண்ட் பிரதர். எப்படி? அப்ப கிளம்பு, வீட்டுக்கு கிளம்பு. சோறுக்கு என்ன பண்ணும்? ஐயோ லேண்டை கூட கொடுத்துரு, எனக்கு இப்போ நானே குடும்பமும் பொழைச்சா போதும். எவ்வளவு பெரிய ஒரு டீல். ஆண்டவர் அந்த ஞானத்தை ஃபர்ஸ்டே கொடுத்து, இந்த காலகட்டத்தில் நடக்குது பாருங்க, வட்டி கொடுத்து கிட்டத்தட்ட. அப்பவே லேண்டை கூட ப்ராப்பர்ட்டி எக்ஸ்சேஞ்ச் தான் நடக்குது. 7 இயர்ஸ் ஸ்டோர் பண்ண இதெல்லாம் இவங்கெல்லாம் போட்டு அவங்க ஊரே செழிப்பாயிட்டு, அதுக்கப்புறம் இவர்கள் குடும்பம் உள்ள வந்து எவெல்லாம் இவங்களை காயப்படுத்தினாலும் அவர்கள் அனைவரும் ஆசீர்வாதமா அந்த கோஷன் நாட்டுல இருக்கத்தக்கதான ஒரு மேன்மை. நடந்த நாள் ஒரு நாளா இருக்கலாம், ஆனா அதுக்காக அவர் வெறும் பாத்திரமா ப்ரிப்பேர் ஆனது, அந்த பாத்திரங்கள் நிரப்பப்பட்டது ஒரு நாள். எத்தனை நாட்கள் அந்த பாத்திரம் அழுது இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. யோசிப்பு எத்தனை நாட்கள் அழுது இருப்பாரு. நீங்களும் நானும் எத்தனை நாட்கள் அழுது கொண்டு இருக்கிறோம். என்னையும் பயன்படுத்துங்கப்பா, நான் ஏசப்பா அவங்கள மாதிரி இல்லை. நீங்க நிறைய பேர் அப்படி கம்பேர் பண்ணலாம், அழுவுறீங்க பாருங்க. அது சரியானதுக்குள்ள நான் போல, ஆனா யோசிக்கலாம். இந்த 6 கற்சாடிலேயே அது ஒரு கற்சாடி, நான் சும்மா கற்பனையா சொல்லல. யோசிச்சு பாருங்க. நான் ஏன் அவங்கள மாதிரி இல்லை, அவங்களாம் நல்லா காஸ்ட்லி. என்ன மட்டும் ஏன் தண்ணிக்கு மட்டுமே பயன்படுத்துறாங்க, என்ன ஏன் தண்ணிக்கு மட்டுமே பயன்படுத்துறாங்க? ஆண்டவர் பார்த்தாரு, உங்களுடைய ஒரு ஜெபம் வீண் போகாது, ஏன்னா என்னுடைய நேரம் ஒண்ணு வரல, டெய்லி அந்த கல்யாண வீட்டுல ப்ரிப்பரேஷன் நிறைய நடக்கும் பாருங்க. டெய்லி வரானுங்க, சொந்தக்காரானுங்க வரானுங்க போறானுங்க. நானா ஒண்ணுமே யூஸ்ஃபுல்லா இல்லாத வெறும் வெறும் கால் கழுவுற தண்ணிக்கு தானே நான் பார்த்தேன். நினைச்சு புலம்பி உங்களை மாதிரி தான், என்ன மாதிரி தான் புலம்பி அழுது 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 கம்பேர் பண்ணி ஒரு நாள் வந்தா பட்டுன்னு வேலைக்காரன் தூக்கி கிச்சன் உள்ள போறேன். எங்கடா போறீங்க? ஒச்சிடாதீங்கடா உங்க ஜாலிக்கு. பார்த்தா காணா ஒரு கல்யாணத்துல முதல் அற்புதம் தொட்டது யாரு? இயேசு. எவ்வளவு பெரிய மாபெரும் ஸ்லாக்கியம். காத்திருப்பு அவ்வளவு அவசியம். கர்த்தருடைய பலத்தை கடத்திருக்கும் வாசனம் சொல்றது இல்லையா? ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும் படிக்க கர்த்தருடைய பலத்த கருத்திற்குள் அடங்கி இருக்குங்க. கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள்ள நம்ம அடங்கி இருக்கிற பட்சத்துல, அவருடைய கரத்தின் முழுமையில, கரத்தின் சித்தத்தின் மைய பகுதியில் நம்ம அடங்கி இருக்கிற பட்சத்துல, அவர் கரமே பிரம்மாண்டம். அப்ப அவருடைய கரத்துல நான் அடங்கி இருக்கும் போது பிரம்மாண்டத்தின் நடுவுல அப்படியே ஒழிஞ்சுன்னு இருக்கிறாங்க. எப்ப ஓபன் பண்ணுவாருன்னு தெரியாது. அந்த கரத்தை கொண்டு, கரத்தின் நடுவுல இருக்கிற, கரத்திற்குள்ள இருக்கிற உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் பிரம்மாண்டமான காரியங்களை செய்ய வல்லவர் இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். யோசேப்பு ஒரு பெரிய உதாரணம். அந்த 6 கற்சாடிகள் பெரிய பெரிய உதாரணம். இந்த அம்மாவும் இந்த 2 ராஜாக்கள் 4ல கொடுக்கப்பட்ட கடன் வாங்கிட்டு வராங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருப்பி கடன் வாங்கிட்டு வந்துட்டு, உடனே அந்த பாத்திரம், இதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா மாறிச்சுமா, யார் யாரெல்லாம் எனக்கு பாத்திரம் கொடுத்தீங்களோ உங்களுக்கு நான் 2 பாத்திரம் கடையில வாங்கி தரேன், இதை நான் ஞாபகமா வச்சுக்கிறேன் கூட வச்சுன்னு இருக்கலாம். நானும் அந்த எமோஷனலா பண்றோம் பாருங்க. இல்ல நான் கொடுத்துட்டு வரலாம். நான் யோசிக்கிறேன்,
நேற்று வரைக்கும், முந்தின நாள் வரைக்கும் வெறும் பாத்திரம், வெறும் பாத்திரம். அவங்க வீட்டில் வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கும் இல்லை வேற ஏதோ ஒரு யூஸ்லெஸ் பர்பஸ் கூட வச்சுன்னு இருக்கலாம். சிம்பிள் யூஸ்ல இருக்கிற ஒரு விஷயமா கூட வச்சிருக்கலாம். ஆனால் இந்த அம்மா வரும்போது ஸ்டார்டிங்கே எண்ணெய்லாம் காஸ்ட்லி அப்போலாம். ஓகேவா? ஸ்டார்டிங்கே எண்ணெயை ஊத்த 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 வந்துனே இருக்கணும். அதை குறிச்சுலாம் அடுத்த வாரம் பார்ப்போம் பாரு. எண்ணெயை ஊத்துறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கு. என்னடா நம்ம வேற ஏதோ லிக்விட்னால ஃபில் பண்ண போறோமே, நம்மள சும்மா தானே போடுவாங்க. காய்கறி கட் பண்ணிட்டு சும்மா அலசறதுக்கு தானே நம்ம இந்த பாத்திரமா பயன்பட்டிருக்கோம். இப்ப என்ன விலை மதிப்புள்ள எண்ணெய் ஊத்துற, அப்படியே மேல பார்த்து இங்க தானே ஊத்துறேன். பார்த்துருங்க என்ன என்ன போய் என்னெல்லாம் ஊத்துறாங்க. கொஞ்சம் வச்சு பாருங்க. அந்த ஒவ்வொரு பாத்திரத்தோட ரேட்டு அதோடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற லேட்டு எவ்வளோ. 1 லிட்டரு இவ்வளோ பாத்திரம்னா அதுக்கேற்ற ரேட்டுக்கு சேல்ஸ் ஆயிருக்கும். இவ்வளோ பெரிய குண்ணா வாங்கி வந்திருந்தாங்கன்னு வைங்க, பிரியாணி டேக்ஸா மாதிரி. அது எத்தனை லிட்டர் போதும், அவ்வளோ ரூபாய். அந்த 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 பாத்திரத்துடைய நெட்ஒர்க், அதோடைய ஸ்டாண்டர்ட் அவ்வளோ அதிகமாயிட்டு. அப்போ இப்ப நான் உங்களுக்கு பேசுறேன் இயேசுவின் நாமத்துல. உங்களுடைய நெட்ஒர்க் எதுல அடங்கிருக்கு தெரியுமா? உங்களுடைய நெட்ஒர்க்னா சில பேருக்கு புரியல அப்படின்னா, வேல்யூ, உங்களுடைய மதிப்பு. நான் எவ்வளவு நான் ஹவு காஸ்ட்லி ஐயம் அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்க ஓப்பனா வச்சுக்கிறீங்களோ உங்களை, திருப்பி நான் சொல்றேன், எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க விருப்பம் கொள்கிறீர்களோ. நான் வெறும் பாத்திரம், நான் ஒண்ணுமே கிடையாதுன்ட்டு இடிச்சு 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 உங்களோட லைஃபை நாஸ்தியாக்கி சொதப்பி குத்தி குத்தி ஓட்டை ஆயிடுச்சுன்னா இங்க பாத்திரம். எண்ணெயை ஊத்தினா கீழே போடுவேன். எத்தனை பார்ப்பாங்க நம்ம, இது ஓட்ட பாத்திரமா, இது வேணாமா, நல்ல பாத்திரம் வெறும் பாத்திரமா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு கம்ப்ளீட் பாத்திரமா கூட. நிறைய பேர் அந்த தப்பை பண்ணிடுறோம் பாருங்க. இச்சு இச்சு ஆண்டவரே, கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, மூக்குத்தி மாட்டி விட்டான்ட்டு எதையோ கேட்டு 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 ஆண்டவர் பக்கம் ஏன் போறீங்க? கம்ப்ளைண்ட் என்ன? வெறும் பாத்திரமா இருக்க பயன்படுத்தணும்னு நியாயமா கேட்கணும். அவரை திட்டு இருக்கக்கூடாது உட்காந்து. செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பண்றோம் நிறைய பேர். பாத்திரங்க தன்னைத்தானே இழுத்துக்கொண்டு அடித்துக்கொண்டு மோசமாக்கி கொண்டு இந்த தேவாலயத்தை, சரீரமாகிய தேவாலயத்தை கெடுத்துக்கொண்டு அங்கலாய்ப்புலையும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு, ஆண்டவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கூப்பிட்டு அரண்மனையை கொடுக்கும் போது யோசிப்பு மாதிரி அந்த ஆட்சியை 14 வருஷம் சிறப்பான ஆட்சியை செய்ய உடல் நலம் நல்லா இருக்குதா? டெய்லி பார்த்துன்னு அழுதணும், ஃபீல் பண்ணணும், வந்து அப்படியே எக்ஸாஸ்ட் ஆயிட்ட ஒரு ஆத்மா பாட்டு ஆண்டவர் கூப்பிட்டு ராஜ்யத்தை கொடுக்குறாரு வைங்க. யோசிப்பு போல உங்க ஜபத்துக்கு பதில் கொடுக்குறேன், இந்த 1 கோடி ரூபா செலவு பண்ணவா அப்படின்னு செத்து போயிட்டான். நம்ம ஆல்ரெடி பாதி போற மாதிரி தானே இருக்கிறோம். டெய்லி அழுது 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 என்ன பண்ணும்? காத்திருக்கிற டைம்ல என்ன பண்ணும்? எக்ஸ்பான்ஷன் நடக்கணும். ஆண்டவரே வெறும் பாத்திரமா தான் இருக்கேன், கொஞ்சம் பெருசா மாத்துங்க. ஏன்னா எப்படியா நீங்க ஃபில் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால என்னுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன். இது ஒரு ஜபத்தை நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்குறேன். லார்ட், இன்க்ரீஸ் மை கெப்பாசிட்டி. ஆண்டவரே நான் வெறும் பாத்திரம் தான், ஆனா நான் விசுவாசிக்கிறேன் ஒரு நாள் நீங்க என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வீங்க. என்னை வந்து பயங்கரமா நீங்க பயன்படுத்த போறீங்க. ஒரு நாள் நான் ஆசீர்வதிக்க போறேன். அந்த நாள் இன்னைக்கு இந்த நாளா கூட இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம். அது குறிச்சு எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் நீங்க செய்வீங்க நான் நம்புறேன். செய்யும் போது கொஞ்சம் வெயிட்டா செய்ய போறீங்க, அதையும் நான் விசுவாசிக்கிறேன். அதனால இன்ற நாள் துவங்கி எக்ஸ்பேண்ட் மை டெரிட்டரி, என்னுடைய எல்லையை பெரிதாக்க மாட்டவரே. இப்போ நான் வெறும் பாத்திர மாதிரி எனக்கு தோன்றலாம், ஆனா இத்தினோண்டு கிளாஸும் வெறும் பாத்திரம் தான். அந்த கிளாஸ்ல எவ்வளவு எண்ணெய் ஊற்றப்படுதோ, ஒரு 100 ml, 50 ml, அத்தினோண்டு காசுக்கு தான் அது சேவம். ஆனா கிளாஸ் ஒரு நாள் டிசைட் பண்ணி அப்பா கையில ஒப்பு கொடுத்தப்பா, வெறும் பாத்திரம் தான், ஆனா டெய்லி என்னை எக்ஸ்பேண்ட் பண்ணேன். என்னை எப்படிதான் பண்ணுங்க, உங்களுடைய காரணம் தானே, உங்களால முடியாத ஒரு கிளே போட்டான்னு நினைச்சுக்கோங்க. கிளே எப்படி வேணா வணையலாம் இல்லையா? இது சின்னதா இருக்கு, நல்லா பெருசா வரேன், அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண அப்படி வளர்ந்து வளர வர அப்பா தொடர டைம்ல பயங்கர எக்ஸ்பேண்டடா இருந்தோம்னு வைங்களேன், நம்மளுடைய விலை மதிப்பே இல்லாத அளவுக்கு ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, allow God to expand you. அப்பா தொட்டா சில நேரத்துல வலிக்கும். ஒரு கிளே செய்யும் போது எவ்வளோ, நீங்க நெட்ல எல்லாம் தேடி பாருங்களா, சும்மா யூடியூப்ல போயிட்டு எப்படி ஒரு பானை செய்யறாங்க, இந்த ஃபுல் ப்ராசஸ், கிளேல மெதிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ், அந்த இந்த களிமண்ணை போட்டு மிதிச்சு 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 அது பெயின்ஃபுல்லா இருந்தாலும் நல்லா தெரியும் இது எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ இதோட ரேட் அதிகமாகும். அதனால ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன் பிரதர், ரொம்ப நாள், எவ்வளவு நாள் தான் இப்படியே செத்துருவோம் போல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒண்ணுமே பிரச்சனை அப்படிலாம் ஒன்றும் செத்துற மாட்டீங்க. இப்படியே வாழ்க்கையை போயிட்டு அப்படியே சாவர வரைக்கும் இப்படியே இருந்தா அப்படின்லாம் யாரா ஃபீல் பண்ணிருந்தீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. வெறும் பாத்திரமா ஃபீல் பண்றீங்களா? கர்த்தர் உங்களை நிரப்புற வரைக்கும், கர்த்தருடைய பலத்துல கருத்திற்குள் அடங்கிருந்தீங்கன்னா
அவர் சொன்னால் அவர் செய்வார், அவர் தொட்டால் அதுக்கப்புறம் நோ டர்னிங் பேக். இங்க யோசேப்புக்கு ஆப்ஷன்லாம் கொடுக்கல பாருங்க. ராஜா, என்னப்பா பிரதர் வரீங்களா, நீங்க வேற இதுக்கு புதுசு, இந்த மாதிரி ராஜரிகத்துக்கெல்லாம் புதுசு, நீங்களே பாவம் ஜெயில இருந்து வந்துக்கிறீங்க, இப்பதான் ஷேவ் பண்ணி கூட்டு வந்துக்கிறாங்க, உங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா ஒன்றும் பெருசா இல்லை, போத்திபார் வீட்டுல வேலைக்காரனா இருந்துக்கிறீங்க, எந்த ஊர்னே தெரியல, என்னப்பா பண்ணுவ நீ தம்பி, 30 வயசு தான் ஆகுது, நீ என்ன கவர்னர் அதுக்கெல்லாம் ட்ரெயின் ஆயிட்டு வந்துக்கிறியா? ஒரு கேள்வி கேட்கல. ஏன் தெரியுமா? தொட்டது யாரு? என்ன சொல்றாரு தெரியுமா அந்த ராஜா? இங்க யாருமே விவரிக்க முடியாத இந்த என்னுடைய கனவை நீ விவரிக்கிறன்னா, உனக்கு உன்னுடைய ஆண்டவர் அந்த அளவுக்கு ஒரு 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 ஞானத்தை கொடுத்துருக்கிறான்னா, இந்த ஒரு ஞானத்தை கொண்டுதான் இந்த அடுத்த 14 இயர்ஸ் இந்த கிரைசிஸ் டைமை ஹேண்டில் பண்ண முடியும். உன்னை விட பெட்டரா, ஹூ இஸ் பெட்டர் தேன் யூ? உன்னை விட யாரு சிறப்பான ஒரு நபரை நான் தேடி கண்டுபிடிக்கிறது? அவருக்கு உங்க லீடர்ஷிப் ட்ரைனிங் எல்லாம் எத்தனை இல்லை, எப்படி தெரியுமாப்பா, இப்ப எப்படி தெரியுமா பேசணும், இப்ப நீ வந்து இவங்க கூட இருக்கிற, அதெல்லாம் எல்லாமே ஆன் த ப்ராசஸ் ஆண்டவர் ஹெல்ப் பண்ணிட்டேன். லாங்குவேஜ் தெரியுதுங்க. அந்த ஊருடைய அந்த எகிப்துல இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஊருடைய லாங்குவேஜ் இவருக்கு தெரியுது. எப்படி தெரிஞ்சிருக்கும்? நம்புறேன் 13 வருஷம் அந்த 17 to 30க்குள்ளேயே ஆண்டவர் பேப்பர் எங்கெல்லாம் போறான், ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு போனா வர பழகிறதுக்கு அந்த லாங்குவேஜ் கத்துக்கணும் தான் ஆகணும். இப்ப லாங்குவேஜ் கத்துக்கும் போது எவ்வளவு காண்டா இருக்கும் பாருங்க. டேய், என் மொழி என்ன, நீ என்னடா புது அடிமையா வேற வித்துட்டீங்க. இப்ப நம்மள எதனா தெரியாத பிரெஞ்சு பிரான்ஸ்ல எத்தனை போய் விட்டாங்கன்னா, ஸ்பெயின் ஸ்பெயின் அந்த மாதிரி ஸ்பானிஷ் அது மாதிரி இடத்துல எத்தனை போய் விட்டானுங்க, தமிழே தெரியாது, இங்கிலீஷும் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச எந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியாதுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. பொழைக்கணும், ஆனா வேலை செய்யணும், உழைக்கணும், அடிமையா வேற விற்கிறானுங்க, கை தர தரன்னு இப்படி இழுத்து கொண்டு வராங்க. எங்கெல்லாம் போவோம், பொழைக்கணும், நாலு காசு சம்பாதிக்கணும், சோறு சாப்பிடணும், உயிர் பிழைக்கணும்னா லாங்குவேஜ் கத்துக்கணும். எவ்வளவு காண்டாந்து இருக்கும். நம்ம வேற பயங்கரமா பேசினுக்கிறோம்ல, இந்த மொழியை எதிர்க்கிறேன், அந்த மொழியை எதிர்க்கிறேன். எல்லா மொழியும் கத்துக்கினா பயங்கரமா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். எதிர்க்கிறவன் எதிர்த்துனே இருக்கட்டும். ஆனா ஆண்டவர் பாருங்களேன், இவன் யோசிப்ப உட்காந்து இந்த மொழியை நான் எதிர்க்கிறேன்ட்டு சண்டை போட்டுருந்தானே, எவ்வளவு காமெடியா இருக்கு. இல்ல, இதுதான் இப்ப ஆண்டவர் என்ன அனுமதிக்கிறாரா? ஓகே, ஐம் பையிங் இட், வை நாட், கத்துக்கிறதுல என்ன இருக்குது, ஆண்டவர் ஞாபகம் கத்துக்கும் போது 13 வருஷம் கழிச்சு தான் தெரியுது, அட்டடா. இப்போ ராஜாவுடைய அரண்மனையில இருக்கும்போது அவர் அந்த அந்த ஊருடைய மொழி பேசுறாரு. எவ்வளவு ஷாக்கிங்கா இருந்தது. ஏய், வேர் ஆர் யூ மேன், ஐ மீன் எங்க இருந்து வந்திருக்கிற நீ, வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னும் போது, நான் இந்த ஊர் சார், மொழியெல்லாம் நல்லா பேசுறிய, வெரி குட். அப்ப என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் டிக்கு கவர்னர் ஆகணும்னா ராஜா கிட்ட ஃபர்ஸ்ட் கம்யூனிகேட் எப்படிங்க பண்றது? எனக்கு தெரியாது சார், ப்ரிப்பேர் ஆகல. ப்ரிப்பரேஷன் டைம்லயே ப்ரிப்பேர் ஆயிட்டார் ஆண்டவர். எதை செய்தாலும் சகலம் நன்மைக்கு எதுவாக தான் இதான் நினைக்கிறேன். 13 வருஷத்துல ஸ்ட்ராங் ப்ரிப்பேர் பண்ணி லாங்குவேஜ் உட்பட ஞானம் ஆண்டவர் கொடுத்துருவாரு. லாங்குவேஜ் பேச தெரியணுமே, எடுத்துட்டு எல்லாமே பண்ணும் போது அதுக்கப்புறம் அவர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹி டசன்ட் நீட் எனி ட்ரைனிங். 13 வருஷம் எல்லாம் வெறும் பாத்திரமா இருக்கும் போதே எல்லாம் பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி அப்படி எத்தனை வந்து சர்விங் நடக்கும் போது அடுத்த 14 கிரேட்டர் தன் 13. ஹalleluya, அது எவ்வளவு பெரிய வெளிப்பாடு. 13 வருஷம் ப்ரிப்பரேஷன். அடுத்து இவருடைய ஆட்சி மட்டுமே 14 வருஷம். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆண்டாருன்னு பைபிள்ல இருக்கு, தேடி பாருங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆண்டு இருப்பார் நான் நம்புறேன். கிரைசிஸ் மூமெண்ட் மட்டுமே இவருடைய ஃபர்ஸ்ட் 14 இயர்ஸ் பிளான் கொடுத்துட்டாரு. இந்த பாருப்பா, 7 வருஷம் நல்ல ஆசீர்வாதம், அப்புறம் கொடிய பஞ்சம், இங்க சேவ் பண்ணாதான் அங்க தாக்கப்படுகிறது. அப்ப கன்ஃபார்மா குறைஞ்சபட்சம் 14 வருஷம் யார் மெஜாரிட்டி இவர் தான் ஆட்சி செய்வார். அதுக்கப்புறம் அந்த ராஜாவை பார்த்து எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டா ஓகே. 13 வருஷம் கஷ்டம். நடு மிட் பாயிண்ட் வராரு ஒரு நாளுக்கு. ராஜா சொல்றாரு, நீ உன் பிளான்லயே 14 வருஷம் இருக்கு, நீ தான் நடத்தணும், நீ தான் இந்த எல்லா ஆளுகையும் உனக்கு தான். சும்மா எல்லாம் சும்மா ஒரு இதுவா மட்டும் என்னை தவிர எல்லாரையும் விட்டு எல்லாரும் அத்தாரிட்டிக்கு ஆளுகைக்கு தான் போது எவ்வளவு பெரிய ஒரு யோசிச்சு பார்க்கவே இந்த யோசேப்போடைய கதாபாத்திரத்தை 13 இயர்ஸ் இந்த பக்கம் என் கடந்த காலத்தை திரும்பி பாக்குறாரு அவரு. 13 வருஷம் கொடிய வருஷம். ஒரு நாள்ல ராஜா சொல்றாரு 14 13 14 இதெல்லாம் ஆன் ஸ்பாட் பேசுறாங்க எல்லாமே. நோட்ஸே பார்க்கல நானு, நோட்ஸே இல்ல இதுல, யோசிப்பெல்லாம் மெசேஜ்ல இல்ல. ஆபியன் அவர் லைவா பேசிட்டு இருக்காரு, நல்லா புரிஞ்சுக்கணும். இது எலிசா 2 ராஜாக்கள் 4 தான் என் ப்ரிப்பரேஷன். இப்ப லைவ் அதை தவிர எதெல்லாம் பேசுறோம் எல்லாமே லைவ் உங்களுக்கு ஆவியானவர் ஆன் ஸ்பாட் டிக்ளேர் பண்றது, நல்லா புரிஞ்சுங்க. முன்னாடி 13, ஒரு நாள்ல ட்ரீம் கனவுடைய எக்ஸ்பிளனேஷன் மட்டுமே 14 வருஷம். எவ்வளவு கொடிய காலத்தை கடந்தாலும் ஃபர்ஸ்ட் 14 இயர்ஸ் சேஃப், கன்ஃபார்மா நீதான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆழ்ந்தாலும் எல்லாருமே ஆண்டாரோ எல்லாமே போனஸ். இவரு இப்ப நம்மளாம் என்ன பண்ணணும், வெக்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாகனா 13 இயர்ஸ் நான் வெக்கப்பட்டேன்னா எனக்கு 13 இயர்ஸ் கொடுத்தா போதும். ஆண்டவர் அப்படிலாம் லேஸ்ல விடுவாரா? இல்ல, ஒரு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டே நெக்ஸ்ட் 14 இயர்ஸ் மேன். 14 போது எப்படி இருந்திருக்கும், 2 பரிபூர்ணம் 14 7 + 7
ஹalleluya. இப்போ இப்படிலாம் லைஃப் ஒருத்தனுக்கு வாழ்க்கை திரும்பிச்சுன்னா இப்படிதானே திரும்பணும். ஆனா நான் விசுவாசிக்கிறேன். பொறுப்பு கொடுக்கப்பட்டாலும், பதவி கொடுக்கப்பட்டாலும், அவருடைய பிரிப்பரேஷன் டைம்ல அவர் வெறும் பாத்திரமா இருக்கும்போது, அவர் வேலைக்கு போல. போத்திபாருடைய மனைவி செம்ம டீல் இல்ல. ஒரு எஜமானுடைய மனைவி இவர் மேல ஆசைப்படுறாங்க. அழகா அந்த போத்திபாருடைய கண்ணுல மிளகா தூவிட்டு, ஏமாத்திட்டு, அவர் எங்க பிஸியான ஆள் தான், வீட்லயே இருக்க மாட்டாரு. ஈஸியா இந்த இது அந்த அந்த போத்திபாருடைய மனைவி கூட இவரு தகாத ஒரு உறவுல இருந்துட்டு, இவங்க கிட்ட இருந்தும் காசும் வாங்கிக்கலாம். இன்னாருடைய மனைவி கூட இருக்கிற பாரு நானு ஒரு கெத்தும் இருக்கும். காசு இவர் அடிமையா தானே போனாரு. வித்துட்டு இருக்கலாமே உடம்பையும், அவருடைய அபிஷேகத்தையும், அவருடைய காலிங்கும். நான் வெறும் பாத்திரம் தான். நான் அடிமை தான் இன்னமும். ஆனாலும் வெறும் பாத்திரமா செத்தாலும் பரவாயில்ல. நான் பிசாசுக்கு என்ன ஒப்பு கொடுக்க மாட்டேன். வெறும் பாத்திரம் என் வாழ்க்கை எப்படியா இருந்தா கூட பரவாயில்ல. நான் ஒருபொழுதும் இந்த சோதனைகளுக்குள்ள இந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு நான் இந்த ஸ்திரீ கிட்ட நான் அகப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு துண்ட காணும் துணியை காணும்ன்ற பழமொழி அங்கதான் ஆரம்பிச்சிருக்கும் நான் நம்புறேன். துண்டை விட்டுட்டு கூட ஓடுறேன்ட்டு ப்ரூஃப் மாட்டிக்கிச்சு அவங்க கிட்ட. பார் தப்பு பண்ணிட்டு போயிடாம பார், என்கிட்ட ட்ரை பண்ணாம இருந்தா ப்ரூஃப் கழட்டி போட்டு ஓடுறான் ஒருத்தன், அதே ப்ரூஃபா மாத்தலாம் பரவாயில்ல. மனுஷன் சொல்ற வார்த்தைலாம் ஒரு மேட்ரா? நான் எவ்வளவு பெரிய தெய்வத்தை நான் வணங்குறேன். எல்லாம் லேசான காரியம், அவரால் எல்லாம் விசுவாசனால பண்றாரு. பட் ப்ரிப்பரேஷன் டைம்ல ஆண்டவர் அவரை சோதிச்சிருக்கலாம்னு நான் நம்புறேன். போத்திபாரோட அரண்மனையில ஒரு பயங்கரமான சோதனையை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் அவர் கொடுத்தது யார் தெரியுமா? இந்த ராஜாவுடைய குமாரத்தி. அங்க இருக்கிற ஒன் ஆஃப் த கிங்ஸோடைய குமாரத்தி. எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை. ஐ திங்க் ஒரு சாரி கிங்கோடைய குமாரத்தியா இல்ல அங்க இருக்கிற ஒரு பிரீஸ்டோடைய குமாரத்தியா தெரியல. பட் எஸ், கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க 30ல. தெரிஞ்சிருக்கணும்ல இந்த மாதிரி இவனுடைய ப்ரீவியஸ் கேஸ் ரெக்கார்டு என்னது, கிரிமினல் ரெக்கார்டு என்னது. இவன் இன்னைக்கு நல்ல கவர்னர் தான், நல்ல பொசிஷன்ல இருக்கிறான், செகண்ட் இன் ரேங்க்ல இருக்கிறான் நாட்டுல. இருந்தாலும் இவன் போத்திபாரோடைய மனைவி கேஸ்ல சிக்கினால் தானே அப்படின்னு நினைச்சு அவனை பொண்ணு கொடுக்காமலாம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். பொய் பழிகள்லாம் கொஞ்ச நாள் தான், தண்டனைகளும் கொஞ்ச நாள் தான். அப்பா தூக்கணும்னு நினைச்சிட்டாருன்னு வைங்களேன், பழியும் நீக்கிடுவாரு. அந்த பேர்லாம் மறக்கடிக்கிற அளவுக்கு. இப்ப அவர் யாருன்றதான் முக்கியம். அப்போ ஒரு பொய் பழிய சொல்லிட்டு அப்போ எப்படின்னு தரலாம். இப்ப யார்? இப்போ அவர் தான் அந்த அந்த கவர்னர் அப்படின்னா அவர் தான் கவர்னர். ஒரு மாற்று கருத்துல பொண்ணை தூக்கி குத்து கல்யாணம் பண்ணிட்டு ஆசீர்வாதமா வாழ்ந்து அதுக்கப்புறம் அவன் 4 பேருக்கு அவங்க சொந்த அண்ணன்களுக்கு போய் இருந்தா எத்தனை போன் நல்ல நிலத்துல எத்தனை போன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்துடைய சரித்திரத்தையே மாற்றக்கூடும். ஆனால் இது எல்லாவற்றிற்கும் மையம் கர்த்தருடைய கரம். யோசேப்பை கர்த்தருடைய கரம் வழிநடத்தினது. 13 கடின வருஷங்களை வழிநடத்தின அதே கரம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர் சந்தித்ததுக்கு அப்புறமும் அடுத்த 14+ இயர்ஸ் கர்த்தருடைய பலத்த கருத்தினால வழிநடத்தப்பட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் அவரை நிரப்பிட்டு பெரிய காரியங்களை செய்தார். உலகத்தையே ஒரு கலக்கினாரு. எல்லாருமே அவர்கிட்ட தான் வந்து சேல்ஸே அந்த டீலிங்கே நடக்குது. பயங்கரமான ஒரு உயர்வு, ஒரு மேன்மை. 13 வருஷம் அவர் என்ன பண்றாரு தான் இன்னைக்கு நம்மளுடைய டேக்கர். வீட்டுக்கு அதான் போறோம். 13 வருஷம் என்ன பண்ணாரு? புது லாங்குவேஜ் இருந்தாலும் கூட பரவாயில்ல, இப்போதைக்கு எனக்கு இது பொழப்புக்காக தேவை, கத்துக்கிறேன், நோ கம்ப்ளைண்ட்ஸ். கெட்ட பழி வாங்கினாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு தெரியும் நான் யாருன்னு, நோ கம்ப்ளைண்ட்ஸ். போயினே இருந்தார். ஒரு நதி போல ஓடினு இருக்கிற டிராவலா என்னங்குது என்ன பொய் பழியா ஓகே, ஜெயிலுக்கா ஓகே, சொல்லிட்டு கனவை மறந்துட்டான் விடு ஓகே. நதி மாதிரி அப்படியே போயினே இருக்கிறார். ஒரு நாள் போய் அந்த கடலை போய் சேர்ந்தாச்சார். அதுக்கப்புறம் லைஃப் செட்டில். இந்த கதையை கேட்கும் போது ரொம்ப ஆசையா இருக்குதுல்ல, இந்த மாதிரியா லைஃப் மாறாதா? நிச்சயமாக மாறும். ஆனா ராஜா கூப்பிடும் போது பேனாங்கன்னா டிரான்ஸ்லேட்டர்லாம் டைம்ல கிளம்பு தம்பின்ற வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதனால எச்சரிக்கையா இருங்க. ப்ரிப்பரேஷன் டைமை அசெட்டப் பண்ணாதீங்க. ப்ரிப்பரேஷன் டைம்ல கொஞ்சம் ஞானமா இருக்க முயற்சிக்கலாம். ஆர் அட்லீஸ்ட் ஆண்டவர் பொறுப்பு கொடுத்ததுக்கு அப்புறமாவது ப்ரிப்பேர் பண்ண. நிறைய பேர் வந்து இப்ப அந்த 13 இயர்ஸ்லாம் முடிஞ்சிட்டு எனக்கு ஆண்டவர் உயர்வே கொடுத்துட்டாருப்பா, இப்போ வந்து தத்தளிக்கிற எப்படி ஹேண்டில் பண்ண தெரியலன்னா, இல்ல அடுத்தது 14+ இயர்ஸ் இருக்குது, இப்பயாவது ப்ரிப்பேர் ஆவாங்க தான். ஒரு தன்னுடைய அந்த அழைப்பிற்கோ அந்த 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 அந்தஸ்திற்கோ ஒரு பொறுப்போ பதவியை கொடுத்ததுக்கு அப்புறம் அதற்கு எப்படி பாத்திரவானா இருக்கலாம், அதுக்கு எப்படி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு எப்படி நான் என்னை எக்யூப் பண்ணிக்கணும்ன்ற காரியங்கள் நீங்க ஈடுபடும் போது சிறப்பான தலைமைத்துவம் கொண்ட ஒரு லீடரா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அபிஷேகிப்பார். நீங்கள் இன்றைக்கு வெறும் பாத்திரமா இருந்தா வருகிற நாட்கள்ல ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்டு உங்களை நிரப்பி உங்கள் மூலியமாக அவர் மகிமை ஏற்றுக்கொள்ளும் விதத்துல பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார்.
தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிங்க, தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். இதோட தொடர்ந்து கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நிச்சயமாக நான் விசுவாசத்தோடு நான் டிக்ளேர் பண்றேன், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும், உங்களுடைய பாத்திரமும் நிரம்பி வழியும். ஹalleluya. Thank you so much. God bless you all.